சமூகம் தான் இந்த இளைய சமுதாயத்தை சீரழிக்குது, சமூகத்துல எவ்வளவு தீமைகள் இருக்கு தெரியலையா அப்படின்னு வாதிடுவதற்கு அல்லாஹ் தூதரை பார்த்து பேசுகிறான். உனக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவில்லாத முட்டாள்களான சமூகத்துடைய பேச்சை கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதருக்கே வழிகேடு என்கின்ற அளவுக்கு இறைவன் எச்சரிக்கிறான். சாதாரண இளைஞர்களுடைய நிலை என்ன? இளைய சமுதாயம் சீரழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான் என்று வாதிடுவதற்காக மக்களே, நீங்க உங்க குடும்பத்தை நரகத்தை விட்டு காத்துக்குங்க. நரகத்தை விட்டு காற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை யாரு செய்யணும்னா சமூகம் செய்யணும்னா அல்லது பெற்றோர்களாக நாம செய்யணும்னா சொன்ன அல்லாஹ் சொன்னா சமூகத்தை பத்தி சொன்னா அந்த நல்லோர்களாக இணைந்த சமூகம் எப்போ உருவாகும்? நல்லோர்களான பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களின் பிள்ளைகள் அவர்கள் ஒன்று கூடாதான் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். பெற்றோர் பேச்சு எங்கெங்க கேட்கிறான்? இன்ஃப்ளூயன்சர்னு இருக்கிறாங்களே, இந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடியவங்க ஒன்னு இல்லாததை உலகமா பயமாக்கிறான். உலகத்துல தெரியாததே உலகம் அறிய செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு போகுது. எங்க அப்படின்னு ஒரு குரல், என்னடா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் ஆம்பளைங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் நுழையும் போது வரக்கூடிய குரல் தாண்டா இது. அதையே இவ்வளவு பிரபலமாக ஆக்கிட்டானே. பெற்றோர்களுடைய வளர்ப்பு என்பது இந்த தீபாவளி பண்டிகைகள்ல பட்டாசு வெடிப்பாங்க தெரியுமா? இப்ப இந்த இடத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா பார்த்து உள்ள வாங்க, இங்க ஒரு பட்டாசு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் சமூகம் என்பது கன்னி வெடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மைதானத்தை போன்று. இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு தெரியுமா? கன்னி வெடி மாதிரி இருக்கு. கால் வைக்கிற இடத்துல எங்க எது வெடிக்குன்னு தெரியாது. அப்படி தீமைகள் பரவி கிடக்கட்டுமே. அட கிடக்கட்டுமேங்க, கன்னி வெடி இருக்குல்ல, அப்ப பெற்றோர் சொல்லணுமா இல்லையா? டே அங்க அப்படி இருக்கு, இங்க இந்த தீமை இருக்கு, இதுல நீ போயிடாத, இதனால இந்த விளைவு வரும், மறுமையில சொல்லணுமா? சொல்றாங்களா? கன்னி வெடி இருக்குன்னா என்ன? பெற்றோர்கள் அழகா சொல்ல போறாங்க, இங்க ஒரு கன்னி வெடி இருக்கு, அங்க ஒரு கன்னி வெடி இருக்குன்னு. சகோதரரே, நான் சொன்னது கன்னி வெடி, பிஜிலி வெடி இல்ல. கன்னி வெடி எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அந்த பெற்றோருக்கும் தெரியாது. வரலாற்று நெடியிலையும் பாருங்க, ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிச்சான்ல, நபிமார்களை இறைவன் அனுப்புவான். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளையை அழைத்து, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதப்பா, நான் இறந்து போகக்கூடிய தருவாயில கூட நபிமார்கள் வாக்குறுதி வாங்கியிருக்கிறாங்க, நான் மரணம் அடைந்ததன் பின்னால் நீ யாரை வணங்குவேன்? அவங்க சத்தியம் விட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதியை வாங்கிட்டு மார்க்கத்தின் பால் விட்டு போனாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அப்படி பிள்ளைகள் இடத்துல வாக்குறுதி வாங்குறாங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வச்சிருக்கிறோமா? இந்த பிள்ளைகள் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது பெற்றோர் தான் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்றுது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எந்த குழந்தை உலகத்தில் பிறப்பதாக இருந்தாலும் அது இயற்கை மரபுல தான் பிறகு. நல்ல பிள்ளையா தான்ப்பா பிறகுது. அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானி. பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கியவர்களாகவோ மாற்றிடுறாங்க. என்ன அர்த்தம்? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கொள்கையை புகுத்தி இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உடை அணியணும், இந்த கொள்கையில தான் இருக்கணும், இதைத்தான் வணங்கணும், எல்லாத்தையும் பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கிறாங்க. மறுமையை தீர்மானிக்கிற கொள்கையும் கூட அந்த பெற்றோரிடம் இருந்துதான் அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லக்னோல நடந்த ஒரு சம்பவம். ஒரு 16 வயசு பையன் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான். அவனுடைய அம்மா என்ன பண்றாங்க? எப்ப பார்த்தாலும் நீ கேம் தான் விளையாடிட்டு இருக்கிற, நீ கேம் விளையாண்டது போதும், போனை தான் போனை வாங்குறாங்க. அவனால பொறுத்துக்க முடியல. என்னுடைய கேமை எப்படி நீங்க தடுத்து நிறுத்தலாம்? வாப்பா எக்ஸ் மிலிட்டரி மேனா இருக்கிறாப்ப, அவங்க கிட்ட ஒரு பிஸ்டல் கன் இருக்கு, லைசென்ஸ் உள்ள பிஸ்டல். அதை எடுத்து அந்த கேமுக்கு அடிமையான ஒரே காரணத்தினால பெற்றெடுத்த தாய் என்பதை கூட பாராமல் சுட்டு கொலை பண்றா ஒரு 16 வயசு பையன். இதை விட இன்னும் பொருத்தமான உதாரணம் சொல்றாருடா, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துருச்சு. என்னடா காரணம்? அங்க 4 பேர் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, அதனால என் பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துருச்சுன்னு சொன்னா சிரிக்க மாட்டோம். சமூகம் எக்கேடு கெட்டு போகுது. பெற்றோர் சரியாக இருந்தால், பெற்றோர் தம்முடைய பிள்ளையை சரியாக மார்க்க கல்வியை கொடுத்து வளர்த்து இருந்தா அவன் சரியா இருந்திருப்பானா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் கிளையின் சார்பாக இங்கே ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றம் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பாக நாம் எடுத்திருக்கின்றோம். இளைய சமுதாயம் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா அல்லது சமூகமா என்ற தலைப்பு இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதுக்குண்டான நோக்கம், இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய போக்குகள், அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, இதற்கு முக்கிய காரணமாக யார் இருக்கின்றார்? ஏனென்றால் இறைவனுடைய படைப்பில் மிக முக்கியமான படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றார். அப்படி படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் 3 நிலைகளை கொண்டு மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று குழந்தை பருவம்,
இன்னொன்று இளைஞர்கள் பருவம், மூன்றாவதாக முதியோர் பருவம். இந்த நிலைகளை, மூன்று நிலைகளையும் கடந்துதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். குழந்தை பருவம் என்பது அவன் ஒரு அறியாமையில், பக்குவம் இல்லாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக வாழக்கூடிய பருவம். நல்லது கெட்டது எது என்று தீர்மானித்து வாழ இயலாது. ஒரு விளையாட்டு போக்கில் அவனுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கும். அதே நேரத்தில் மூன்றாவது நிலையை நாம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு வயதோகிய பருவம். அந்த பருவமும் ஒரு பலவீனமான ஒரு பருவமாகத்தான் இருக்கும். அந்த பருவத்திலையும் ஒரு மனிதன் சிறப்பாக செயல்பட வேண்டும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று வணக்க வழிபாடுகளிலேயே உபரியான வணக்க வழிபாடுகளை நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அது இயல்பாக முடியாத ஒரு தருணம். இது போன்ற அனைத்து விஷயத்திலையும் அந்த பருவம் என்பது ஒரு பலவீனமான ஒரு நிலையை கொண்டதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இளைய பருவம் இருக்க, வாலிப பருவம், அது மனிதனுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். நல்லது கெட்டது எது என்று அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு பருவம். அதே நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் தீர்மானிக்கின்றானோ அதை அவன் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பருவமாகவும் இருக்கும். அவன் அந்த பருவத்தில் ஒரு ஆற்றல் மிகுந்தவனாக இருப்பான். எதை நினைத்தாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பருவம்தான். அதனால தான் மனிதர்கள் கூட அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பருவம் என்பது இந்த வாலிப பருவமாக இருக்கு. கொஞ்சம் நிறைமுடி வந்துட்டா போதும், அதை உடனே மறைக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முதிய பருவம், அந்த முதிர்ச்சி தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு நரைமுடி வந்துட்டா கூட உடனடியாக அதை கலர் சாயம் பூசி மறைக்கணும்னு முற்படுவாங்க. ஏன்? அந்த முதிர்ச்சி தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம வாலிப பருவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இயல்பாக அந்த மனநிலையை தக்க வைப்பதற்காக இப்படியெல்லாம் மறைத்து ஒழித்து என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க, அப்படி விரும்புவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் ஒரு மனிதனுடைய அந்த இளமை பருவம் என்பது இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் மூலமாக அல்லாஹ் வஹி செய்தியை இறக்கி அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு ஹராம் எது, ஹலால் எது, ஒரு மனிதனுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடியது எது, பின்பற்றாத தவிர்க்கக்கூடியது எது, அந்த மனிதனுடைய வாழ்விற்கான அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக, இறை தூதர்கள் மூலமாக, அல்லாஹ் வஹி செய்தியின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அப்படி தெளிவுபடுத்தியது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் வஹி செய்தியின் மூலமாக இறக்கி கொடுத்திருக்கிறான் என்றால், இந்த வஹி செய்தியை அல்லாஹ்வின் தூதர்களுக்கு இறங்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் தேர்ந்தெடுத்து அவர்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் எவ்வளவோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று அதற்காக தியாகம் செய்து அர்ப்பணித்த நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை விட அல்லாஹ்வின் தேர்ந்தெடுத்தவர்கள் யார் என்றால் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முஆவியா பின் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர்களை எல்லாம் வைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வஹி செய்தியை அவ்வப்போது எழுதுவதற்கு பணிக்கப்பட்டார்கள். இந்த நபித்தோழர்கள் எல்லோரும் யார் என்று பார்த்தால் எல்லாம் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாகத்தான் இருந்தாங்க. ஏனென்றால் அவர்களை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த குர்ஆனையும் அடுத்த கட்டத்திற்கு கடத்தி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் தேர்ந்தெடுத்தது அந்த இளமை பருவத்தில் உள்ள சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் யமாமா போர்லாம் நடக்குது. அந்த போர்ல குர்ஆனை மனனம் செய்த நபித்தோழர்கள் பெருவாரியாக அதுல இறந்து கொண்டு வராங்க. இதுல கவலையுற்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் முறையிடுறாங்க, ஒரு ஆலோசனை சொல்றாங்க, வலியுறுத்தி அந்த ஆலோசனையை சொல்றாங்க. அபூபக்கர் அவர்களே, இந்த குர்ஆனை மனனம் செய்த நபித்தோழர்கள் எல்லாம் பெருவாரியாக இறந்துகிட்டே வராங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இந்த குர்ஆனை மனனம் செய்த இந்த நிலையை நாம் தொகுத்து வைக்க வேண்டும், இதை ஒருமுறை ஒருநிலைப்படுத்த வேண்டும்.
அதனால இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். இதே ஒரு நிலை தொடர்ந்தால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குரியதாக மாறிடும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல போய் ஆலோசனை சொல்றாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த விஷயத்தை செய்யல, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரியான காரியத்தை செய்யலையே, நம்ம எப்படி இதுல நம்ம ஈடுபடுறது, நம்ம எப்படி நம்ம இதுல செயல்படுவது என்று ஒரு அச்சத்தை தெளிவுபடுத்துறாங்க. இல்ல, கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலை இது இருக்கு, அவசியம் இருக்கு. ஆகையால் இந்த காரியத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும்ன்றாங்க. உடனே அவர்கள் தேர்வு செய்த ஒரு நபித்தோழர் யாருன்னு சொன்னா, உடனே ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறாங்க. வாங்க என்று அழைத்து இந்த மாதிரியான கவலையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்த கவலையை அவரிடத்தில் சொல்லி, இந்த குர்ஆனை நம்ம தொகுக்கக்கூடிய ஒரு நிலை வேண்டும், இதை அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தணும், அதனால அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் சொல்லி அவர்களிடத்தில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அவர் ரொம்ப அப்படி ஆச்சரியமா பார்க்கிறாங்க, பயந்து சொல்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய பொறுப்பு எப்பேற்பட்ட பொறுப்பை கொடுக்குறீங்க தெரியுமா? நீங்க ஒரு மலையை பெயர்த்து அந்த பக்கம் மாற்றி அமைன்னு சொன்னா கூட என்னால செஞ்சிட முடியும், அதை கூட நான் சிரமம் இல்லாமல் செஞ்சிடலாம். ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது அதை விட சிரமமானது, அப்ப அதை என்னிடத்துல கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அவருடைய அச்சத்தை தெரிவிக்கிறார். அப்ப தெரிவிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிதர்சன நிலையை உணர்த்தி அவர் அந்த பொறுப்பை அவர்களிடத்துல சுமத்தப்படுது. அதன் பிறகு செய்தி இன்னைக்கு உலக மக்களிடத்துல, இஸ்லாமிய மக்களிடத்துல அவ்வளவு குர்ஆன்களும் கையில இருக்குதுன்னா, இன்னைக்கு புத்தக வடிவில் இருக்கு, செல்போன்களை எடுத்துக்கொண்டால் அதுல பல வடிவங்கள்ல ஓசை வடிவத்தில் இருக்கு, எழுத்து வடிவத்தில் இருக்கு, பல வடிவத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு குர்ஆன் கையில கிடைத்திருக்குன்னு சொன்னா, ஒரு தொகுப்பாக ஒரு வரிசையாக இது கிடைத்திருக்குன்னு சொன்னா, இதனுடைய உழைப்பு யாருடைய நிலையில் இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் தேர்ந்தெடுத்த அந்த நபர்கள் யார் என்றால், வாலிப பருவத்தில், இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல அந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இதையெல்லாம் செய்வதற்கு முடியுமான மிகப்பெரிய அந்த ஆற்றல், அந்த நிலை யாரிடத்தில் இருக்குன்னு சொன்னா இந்த வாலிப பருவத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும், அது நல்லதாக இருக்கணும், எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும், அது சமுதாயத்துக்கு பலனுள்ளதாக இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு இளைய சமுதாயம் சீரழிந்து போய்கிட்டு இருக்க. இப்படி சீரழியக்கூடிய இந்த சமுதாயம் யார் இதற்கு காரணம்? இன்னைக்கு பார்த்தா வாலிபர்கள் பல வகைகளில் கெட்டு சீரழிந்து கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு அடிப்படையான காரணம் யாருக்கு பெருசா இதுல காரணகாரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை விவாதிப்பதற்குத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அதுல இளைய சமுதாயம் சீரழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான் என்று வாதிடுவதற்காக சகோதரர் அமீர் ரஹ்மான் MIC அவர்கள் வந்திருக்கிறாங்க. அணியில் இருக்கக்கூடிய சகோதரர் ஆலந்தூர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் பெற்றோர் தாங்க இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம் ரொம்ப கெட்டு போறதுக்கான காரணம் என்னன்றீங்க, பெற்றோர்கள் தான் என்று ரொம்ப ஆணித்தரமாக வாடுவதற்காக 2 பேரும் தயாராக இருக்கிறாங்க. நீங்க எப்ப முடிப்பீங்க, நாங்க எப்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தங்களை பார்த்தா சமூகம் தாங்க, பெற்றோர்லாம் கிடையாது, சமூகம் தான் இந்த இளைய சமுதாயத்தை சீரழிக்குது, சமூகத்துல எவ்வளவு தீமைகள் இருக்கு தெரியலையா அப்படின்னு வாதிடுவதற்கு இங்க அப்துல் ரஹ்மான் MIC அவர்களும் சகோதரர் யாசர் அவர்களும் அவங்களுடைய ஆதாரங்களையும் அடுக்கிறதுக்காக தயார் நிலையில இருக்கிறாங்க. இதுல நம்ம ஆரம்பிக்க சொல்றது சமூகத்திலிருந்தே ஆரம்பிச்சுடுவோம். சமூகம்தான் காரணமா என்பதை முதன்மையாக துவக்கக்கூடிய ஒரு நிலையை சகோதரர் அப்துல் ரஹ்மான் MIC அவர்கள் துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இளைய சமுதாயம் பெரிதும் வழிகெட்டு போவதற்கான காரணம் பெற்றோர்களா சமூகமா என்ற தலைப்பின் கீழாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சமூகம்தான் முக்கியமான காரணம் என்ற அணியின் கீழாக முதலாவதாக நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, பொதுவாக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இந்தியா
அந்த தலைப்பை ஒரு தடவை நீங்க பாருங்களேன். இளைய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணம் சமூகம்ன்றது இருந்தா ஓகே, பெற்றோர்கள்ன்ற இந்த விஷயத்தை ஏன் சேர்த்திருக்கிறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பெற்றோராவது தாயோ தந்தையோ தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் சீரழிந்து போறதை விரும்புவாங்களாம்? இங்க அதிகமான பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே எங்களுடைய அணிதான், நம்மளாம் ஒரே அணி. இப்போ நடுவர் அவர்களும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு. ஆமா, எல்லாம் நம்ம அணி தானே. பலமாகன்றதுக்காக நடுவர் அவர் கூட எங்க அணிதான், ஏன்னா அவர் ஒரு பெற்றோரா தான் இருக்கிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, பெற்றோர்களை குறை சுமத்துறதுக்காக வந்திருக்கிற எதிரணியினர் கூட பெற்றோர்களாகத்தான் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள், என் புள்ள நாசமா போனா பரவாயில்ல, என் புள்ள சீர்கெட்டு போனா பிரச்சனை இல்லைன்னு யாராவது ஒருத்தவங்க நினைப்பீங்களா? நம்ம நினைப்போமா? நிச்சயமாக பெற்றோர்களுடைய சிந்தனை அப்படி இருக்காது. தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் யாரும் இப்படி சிந்திக்க மாட்டாங்க. மாறாக எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னா, என் புள்ள நல்லபடியா வளரணும், நான் இந்த உலகத்துல நிறைய கஷ்டப்படுறேன் சிரமப்படுறேன், இந்த மாதிரியான சிரமங்களில் என்னுடைய பிள்ளை உள்ளாகிவிடக் கூடாது, அவன் சந்தோஷமா வாழணும், அவன் நல்லபடியா வாழணும், இதுதான் பெற்றோர்களுடைய சிந்தனையா இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு தாய் தந்தை அவங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்காக போறாங்க. பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க? நடுவர் அவர்களே, வசதிக்கு தகுந்த மாதிரி. அவங்க கிட்ட பொருளாதாரம் இல்ல, வேற வழியே இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஓரளவு பொருளாதாரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறணும் அப்படிதான் முயற்சி பண்ணுவாங்க. காரணம் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சமூகமே சரி இருக்காது. அங்க போனா என் பிள்ளை கெட்ட பழக்க வழக்கத்துக்கெல்லாம் அடிமையாயிருவான், அவனை கெடுத்துருவாங்கன்ற ஒரு அச்சம் பெற்றோர்களுக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு கஷ்டம்னாலும் பரவாயில்லை, எவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காசை சம்பாதிச்சு நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையில பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் அப்படிதான் முயற்சி பண்ணுவாங்க. பிரைவேட் ஸ்கூலும் கெட்டு போய் கிடக்குது, அது ரெண்டாவது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெற்றோர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? ஏன் புள்ள சீரழிஞ்சு விடக்கூடாது, ஏன் புள்ள நாசமா போயிடக்கூடாது, அதனால என்ன பண்ணலாம்? பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம். அவங்களுடைய பிள்ளையின் நலனை தான் பெற்றோர்கள் கருதுகிறார்கள். இதுதான் எல்லா பெற்றோர்களுடைய சிந்தனை. எல்லாருமே இப்படிதான் நினைப்பாங்க. இப்பேற்பட்ட நல்ல உள்ளங்களை கொண்ட பெற்றோர்கள் மீது எப்படிதான் எதிரணியினர் குற்றம் சுமத்த அவங்களுக்கு மனசு வருதுன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பெற்றோர்கள் மேல வைக்கிறத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது. நடுவர் அவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஒரு கட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சமூகத்தை வெள்ளம் வந்து சூழ்ந்துருது, பெரும் வெள்ளம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் கீழே இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுடைய மனம் பொறுத்து கொள்ள முடியல, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறானே, அவங்களால தாங்கிக்க முடியல. இதுதான் பெற்றோர்களுடைய சிந்தனை, அவங்களுடைய மனசு இப்படிதான். அவன் புள்ள சீர்கெட்டு போறதை எந்த ஒரு பெற்றோராலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதே நிலையில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. உடனே தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். யா புனை, என்னுடைய அருமை மகனே, இருக்கமானா என்னோடு வந்திருப்பான். வலா தகும் மஅல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களோடு நீ ஆகிவிடாதே. தன்னுடைய மகனை நேர்வழியை நோக்கி தன் பக்கம் அழைக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, எல்லா பெற்றோர்களும் இப்படித்தான். பிள்ளைகள் வழிகேட்டை நோக்கி போவதை பார்த்தால், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதை பார்த்தால், எப்படியாவது அதிலிருந்து அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களுடைய சிந்தனையா இருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் எப்படியெல்லாம் கெட்டு போறாங்க பாருங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு சமூகத்துல ஒரு இளைஞனை சீர்கெடுப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது தெரியுமா? அது சொல்றதுக்குலாம் இந்த பட்டிமன்ற நேரமே பத்தாது. நடுவர் அவர்களே, அதுல ஆரம்ப கட்டமா நம்ம கேமை பத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் கூட இந்த கேமுக்கு அடிமையான நிலையில தான் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்ற கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர்களே? நிறைய பெற்றோர்களுக்கு பப்ஜின்ற ஒரு கேமே தெரியல. அந்த மாதிரிதான் பெற்றோர்களுடைய நிலை இருக்கு. ஆனா பிள்ளைகள் அப்படியா இருக்கிறாங்க? ஃப்ரீ ஃபயர் என்ற கேமுக்கு எப்ப பார்த்தாலும் அடிமையாகி கிடக்கிறான், எப்ப பார்த்தாலும் பப்ஜி விளையாடிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு இந்த கேமுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா,
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லக்னோல நடந்த ஒரு சம்பவம். ஒரு 16 வயசு பையன் பப்ஜி விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அவனுடைய அம்மா என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் நீ கேம் தான் விளையாடிட்டு இருக்கிற, நீ கேம் விளையாண்டது போதும், போனை வாங்குறாங்க. அவனால பொறுத்துக்க முடியல. என்னுடைய கேமை எப்படி நீங்க தடுத்து நிறுத்தலாம்? அவங்க வாப்பா எக்ஸ் மிலிட்டரி மேனா இருக்கிறாப்ப, அவங்க கிட்ட ஒரு பிஸ்டல் கன் இருக்கு, லைசென்ஸ் உள்ள பிஸ்டல். அதை எடுத்து அந்த கேமுக்கு அடிமையான ஒரே காரணத்தினால பெற்றெடுத்த தாய் என்பதை கூட பாராமல் சுட்டு கொலை பண்றா ஒரு 16 வயசு பையன். இவ்வளவு பெரிய மோசமான காரியத்துக்கு அவனை தள்ளியது எது? அவன் விளையாடுற வீடியோ கேம். அந்த வீடியோ கேமை கண்டுபிடிச்சு அவன் கையில கொடுத்தது யாரு? அவன் வாப்பா கொடுத்தாங்களா? அவன் அம்மா கொடுத்தாங்களா? சமூகம். சமூகம் இது போன்ற தீமையான காரியங்களை தயாரிக்கிறது, இளைஞர்களை வழிகெடுக்கிறது. முழுக்க முழுக்க இதற்கான காரணம் சமூகமாகத்தான் இருக்கிறது என்பதை எங்களுடைய கருத்தாக பதிவு செய்து எங்களுடைய முதலாவது கருத்தினை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முதல் துவக்கமே பெரிய ஒரு அதிரடியா இருக்கு. என்னங்க, பெற்றெடுத்த பிள்ளை தாயை சுட்டு கொள்றான். அந்த அளவுக்கு சமூகத்தில் இன்னைக்கு கேமை ஊக்கப்படுத்தி அதை வகை வகையாக இன்னைக்கு வைத்திருக்கிறான், பேர் வைத்திருக்கான். பப்ஜிங்கிறான், ஃப்ரீ ஃபயருங்கிறான், என்னென்னவோ பேரில் கேமை உருவாக்கி இருக்கிறாங்களே. இது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கா இல்லையா என்று ரொம்ப வலிமையாக ஆதாரத்தை வைத்திருக்கிறாரு. இல்லைங்க, இந்த இதெல்லாம் சரியில்லை, பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாக வைப்பதற்காக சகோதரர் ஹமீது ரஹ்மான் எம்ஐசி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர்களின் சீரழிவிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா சமூகமா என்ற இந்த பட்டிமன்றத்தில் சமூகம்தான் காரணம் என்ற தலைப்புன பேசின இந்த அலியினர் அவங்க சரியா தான் பேசினாங்களா அப்படிங்கிறத சமூகம் ஒரு தடவை பரிசீலனை பண்ணி பாருங்க. அவங்களே ஒரு சமூகத்தில் ஒரு அங்கமா இருந்துக்கிட்டு சமூகம்தான் காரணம் என்ற கருத்தை பதிய செய்ய வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கும் பொழுது கவலையாவே அவங்க கவலைப்பட்ட மாதிரி நீங்களும் கவலைப்படுறீங்க. ஆமா, இன்றைய இளைஞர்களினுடைய சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறது எங்கள் தரப்பு வாதமா இருக்கு. அதற்கு எதிரினர் என்ன வாதம் வச்சாங்கன்னா, எங்களுக்கு கவலையா இருக்கு, எந்த பெற்றோராவது இங்கே நம்முடைய பிள்ளைகள் சீரழிஞ்சு போவன்னு விரும்புவாங்களா? நீங்க விரும்புவீங்களா? நடுவரை நீங்களாவது விரும்புவீங்களா என்று கவலையோடு கேட்பதை போன்று கேட்டாங்க. சீரழிய விரும்ப மாட்டாங்களே எந்த பெற்றோரும்? தெரியலையே, நடுவர் தான் முடிவு சொல்லணும். அப்போ எந்த பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகள் சீரழிஞ்சு போகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க, நாசமா போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சரிதான், ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீரழிந்து போனதற்கு காரணம் பெற்றோர்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. கேட்டா பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது நல்ல எண்ணம் தானே வைப்பாங்க, நல்லா தானே இருக்குன்னு நினைப்பாங்க, நினைக்கிறாங்க. நடக்கிறாங்களா? அதான் கேள்விங்க. நடக்கிறது இல்லை, சரியாக தம்முடைய பிள்ளைகளை முறையாக வளர்க்கிறது இல்லை என்பதுதான் எங்கள் தரப்பு வாதம். அவங்க சொன்ன உதாரணமே போதும். எங்கள் தரப்பு நாங்கள் வாதத்தை வைக்கிறதுக்கு நாங்கள் புதுசாக எதுவும் கொண்டு வர தேவையில்லை. எதிரணியர் வச்சாங்கல்ல, ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணுமா, பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணுமா, எந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்பாங்க பெற்றோர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுதான் தப்புங்கிறோம். ஏன்பா பிரைவேட் ஸ்கூலா அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் பிள்ளைய எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நான் கரெக்டான மார்க்க கல்வி கொடுத்தேனா, மதரசால ஓத அனுப்புனேனா, அவன் மார்க்க நெறிகளை கத்துக்கிட்டானா, எந்த கொள்கையில் இருக்கிறான், சரியாத்தான் போறானா என்று முதல்ல பார்த்திருந்தா சீரழிஞ்சிருக்காதுன்னு சொல்றோம். அப்ப பெற்றோர்கள் எந்த வகையில காரணம் புரியுதா? வெறுமனே படிப்பு படிப்பு படிப்புன்னு உலகம் 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 உலகத்தின் பக்கமே மூழ்கிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் சீரழிவதற்கு காரணமா இருக்கிறாங்க. அடுத்து பப்ஜி விளையாடுறா, என்னடா சிச்சி சிச்சி பப்ஜின்னு கேட்டா பெற்றோர்களுக்கு தெரியல. அப்படிதான் இருக்கிறாங்களோ? நீங்க சொல்ற ஒரு காமெடிக்கு வேணா எடுத்துக்கலாம், ஆனா நிகழ்வு அப்படியா, யதார்த்தம் அப்படியா? அவங்க சேர்ந்து விளையாடுறாங்களோ இருக்கலாம் போல இருக்கு. ஆய்வு செஞ்சாதான் தெரியும். அப்போ பப்ஜி விளையாடுறது பேரண்ட்ஸுக்கே தெரியலையோ? தெரியாம கவலைப்படுறாங்களா? போனை வாங்கி கொடுத்தது பெற்றோர் தானே. போன்ல பப்ஜி வச்சு விளையாடுறான்னு தெரியும் பொழுது இதுல அடிக்ட் ஆகிட்டு இருக்கான், ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான், இதுக்கு மேல விட்டோம்னா சரிபட்டு வராது என்று போனை புடுங்கினாங்களா? அவனுக்கு சரியான கல்வியை போதிச்சாங்களா? அல்லது சுதந்திரமா விட்டாங்களா? சுதந்திரமா விட்டுட்டு அவன் அதுலயே மூழ்கிட்டான், அடிக்ட் ஆயிட்டான். என்னடா காரணம்? சமூகம் தான் காரணம். என்னங்க இது? பாத்திரத்துக்கு அடிபட்டுருச்சான், என்ன காரணம்?
சோப்பு அது மேல பட்டுருச்சு. சோப்பு பட்டதுதான் காரணம். இதை விட இன்னும் பொருத்தமான உதாரணம் சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துருச்சு. என்னடா காரணம்? அங்க 4 பேர் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, அதனால என் பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துருச்சுன்னு சொன்னா சிரிக்க மாட்டோம். சமூகம் எக்கேடு கெட்டு போகுது. பெற்றோர் சரியாக இருந்தால், பெற்றோர் தம்முடைய பிள்ளையை சரியாக மார்க்க கல்வியை கொடுத்து வளர்த்து இருந்தா அவன் சரியா இருந்திருப்பானா இல்லையா? பெற்றோர்கள் சரியான கல்வியை, மார்க்க கல்வியை, ஒழுக்கத்தை, மாண்பை சொல்லிக் கொடுக்காததன் விளைவுதான் பிள்ளைகள் சீரழிவுக்கு போறதுக்கு காரணம். ஸ்கூல்ல சொல்றான் கை கழுவுறது எப்படி, இத்தனை நிமிஷம் கழுவு, இப்படி கழுவு, அப்படி கழுவு, எல்லாத்தையும் சொன்னான்ல. சிறுநீர் போயிட்டு வந்தா மர்ம உறுப்பு கழுவுன்னு சொல்லி கொடுத்தானா? சொல்லி கொடுக்கல. அவன் சுத்தம் எங்க இருக்கு தெரியுதா? இவ்வளவுதான். இப்ப மார்க்கத்தை சரியாக சொல்லி கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை உலகத்திலும் சரியா இருந்திருக்கும், மறுமை வாழ்வுக்கு உண்டான அந்த பயணத்திலும் சரியா இருந்திருப்பான். இந்த பிள்ளைகள் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது பெற்றோர் தான் அப்படிங்கிறது எங்கள் தரப்பு வாதம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாதம். அது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்றுறது. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எந்த குழந்தை உலகத்தில் பிறப்பதாக இருந்தாலும் அது இயற்கை மரபுல தான் பிறகு. நல்ல பிள்ளையா தான்ப்பா பிறகுது. அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கியவர்களாகவோ மாட்டிடுறாங்க. என்ன அர்த்தம்? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கொள்கையை புகுத்தி இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உடை அணியணும், இந்த கொள்கையில தான் இருக்கணும், இதைத்தான் வணங்கணும், எல்லாத்தையும் பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கிறாங்க. மறுமையை தீர்மானிக்கிற கொள்கையும் கூட அந்த பெற்றோரிடம் இருந்துதான் அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்களே. இந்த ஒரு ஆதாரம் போதாதா? இதுக்கு மேல வேற எதுவும் ஆதாரம் வேணுமா? இதற்கு மேலாவது சமூகம் என்று வாதிடக்கூடிய அணியினர் தன்னுடைய வாதத்திலிருந்து பின்வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். நடுவர் கரெக்டா இருக்கிறாங்க, நடுவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, ஆசைதான் படுறாங்களே ஒழிய அந்த பிள்ளைகளை அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று சரியான வழித்தடத்தில் அவர்கள் அந்த மார்க்க கல்வியை போதிக்காததும் அந்த ஒழுக்க நெறிகளை மாண்புகளை சரியாக கற்பிக்காததும் தான் இளைய சமுதாயம் மிகப்பெரிய சீரழிவுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை எங்கள் தரப்பு வாதமாக சொல்லி நாங்க பதிய வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க சமூகத்தின் மீதே குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கீங்களே, பெற்றோர்கள் தானங்க முக்கியமான காரியங்களாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் மறந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் தன் பக்கம் இழுக்கிற மாதிரி பெற்றோர்கள் மீது சொல்லிட்டு கவலைப்படுற மாதிரி இந்த பக்கம் இழுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அபாண்டமான ஒரு இது செயல் அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கு நல்ல ஒரு ஆதாரத்தையும் வைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளை சொல்லி பெற்றோர்கள் தானே அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாங்க, அவர்கள் தானே அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போது பெற்றோர்கள் அதை சிறந்த முறையில் செய்திருந்தால் இந்த சமூகம் ஏன் சீரழியுது? இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்க தானே முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. அது வழி தவறினாலும் அதற்கு அவங்க தானே காரணமாக இருக்கிறாங்கிறத ரொம்ப தெளிவாக வைத்திருக்காங்க. இதை சமூகம்தான் என்று சொல்லக்கூடிய அணியினர் எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்ததாக சகோதரர் யாசர் அவர்கள் சமூகந்தாங்க காரணம் அப்படின்ட்டு பேச வந்திருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தா பேப்பரு ஃபோனு எல்லாம் பார்த்தா நிறையா தகவல்களை ஆதாரத்தை அள்ளி வீசுவாரும் போல் தெரியுது. பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களே, எதிரணியினர் தங்களுடைய தரப்பு வாதங்களை வைத்து ஏதோ பெருசா ஜெயிச்ச மாதிரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கடலில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வேற உங்களை அடிக்கடி வளைச்சு போறதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. நடுவர் எங்க பக்கம்தான் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சுற்று கூட முடியல, அதுக்குள்ள வளைச்சு போட முடிவு பண்றாங்க. இங்க இவர்கள் பேசியதற்கு பிறகு அடிப்படையான ஒரு சில செய்திகளை நான் இங்கே சமூகம் சார்ந்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, சமூகம் என்றால் என்ன என்கின்ற சரியான ஒரு புரிதலை மக்களுக்கு நாம் முதலில் ஏற்படுத்த வேண்டும். சமூகம் என்பதை போகின்ற போக்கில் நாங்க அப்படியே சொல்லிட்டு போல, சமூகம்தான் காரணம் என்பதை ஆணித்தனமாக அடுக்கடுக்கான ஆதாரங்களை அடுக்கி வீடு கட்ட வந்திருக்கிறோம். முதலில் சமூகம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்திற்கென்று தனியான பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம், கலாச்சாரம் இருக்குமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனியான கலாச்சாரம், பாரம்பரியம், பழக்க வழக்கம் இருக்கும். இதிலே சமூகத்தின் மீது எந்த அளவிற்கு இளைஞர்கள் தாக்கத்தை செலுத்துகிறார்களோ அது அப்படியே பதிலடியாக சமூகமும் அதே இளைஞர்கள் மீது தன் பங்கிற்கு தாக்கத்தை
செலுத்துகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை நம்மால் பிரித்தே பார்க்க முடியாது. நடுவர் அவர்களே, பெற்றோர்களின் பங்கு இல்லை என்பது எங்களுடைய வாதம் அல்ல. பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனால் சமூகத்தோடு ஒப்பிடுகையில் ஒரு பர்சன்டேஜ் வேணும்ல. 100% இருக்குன்னா பெற்றோர்கள் தான் முழுமையான காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்க என்ன சொல்றோம்? பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்களும் ஒரு காரணம் தான். ஆனால் சமூகத்தோடு ஒப்பிடுகையில பெற்றோர்கள் அடிபட்டு போகிறார்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? காரணத்தை வரிசையாக அடுக்குகிறோம். சகோதர சகோதரிகள் காது கொடுத்து கேளு. ஒன்று, பெற்றோர்களின் சொல்லை விட சமூகத்தின் தாக்கம் என்பது ஒரு இளைஞன் மத்தியில் இருக்கா இல்லையா? பெற்றோர் ஒன்னு சொன்னா அதை கேட்காத ஒரு இளைஞன் கூட சமூகத்தில் ஒரு விஷயம் நடைபெறும் பொழுது அதை அவன் செய்கிறானா இல்லையா? ஒரு கணம் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் நேரத்தை இளைஞர்கள் அங்குதான் அதிகமாக செலவு செய்கிறார்கள்? வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை விட இளைஞர்கள் சமூகத்தோடு இருக்கின்ற அந்த நேரம் தான் மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. இது யாராவது மறுக்க முடியுமா? பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் எவ்வளவு காலம் வளருகிறார்கள்? இதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லது பெற்றோர்களே இல்லாத பிள்ளைகளுடைய நிலை என்ன? அல்லது பெற்றோர்கள் இருந்தாலும் சரியான ஒரு போதிய ஞானம் இல்லாத எவ்வளவு பெற்றோர்கள் இருக்கிறாங்களே. உலக நடைமுறை தெரியாது, நாட்டு நடப்பு தெரியாது, விஞ்ஞானம் தெரியாது, நியாயம் அநியாயம் தெரியாது, எதுவுமற்ற பேதைகளாக எவ்வளவு பெற்றோர்கள் இருக்கிறார்களே. அப்ப இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாம் தான் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி இருக்கின்ற இந்த சூழலில் இளைஞர்கள் பெற்றோர்களால் வழிகெடுக்கப்படுகிறார்கள் என்று நாம் சொல்வது எப்படி ஒரு பொருந்தத்தக்க சொல்லாக இருக்கும்? சமூகம்தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்மை படைத்த இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். ஆல இம்ரான், குன்தும் ஹைர உம்மத் உஹ்ரிஜத்துல் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். உங்களிடையே ஒரு சமுதாயம் இருக்கட்டும், நன்மையை ஏவக்கூடியதாகவும் தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நம்மை படைத்த இறைவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சமூகம் இந்த வாழுகின்ற காலத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி இளைஞர்கள் வழிதவறி போவாங்க? மேலும் நாம பார்க்கிறோம், நடுவர் அவர்களே, அன்றைய காலத்தில் இளைஞர்கள் கெட்டு போவதற்கு வீட்டை தாண்டி வெளியே பல தூரம் செல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. வீட்டு வாசப்படியை தாண்டிட்டா போதும். அதுவும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு தனி அறையில ஒரு போனும் இன்டர்நெட்டும் கொடுத்தா போதும் அவன் வழிகெடுவதற்கு. இதைவிட ஒரு காரணம் இருக்கிறதா? சீரான சரியான வழிகாட்டுதல்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் உண்டா? ஒவ்வொரு முகல்லாவிலும் ஜமாத்துகள் இருக்கிறது, ஒவ்வொரு முகல்லாவிலும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது, பள்ளிவாசல்கள் தோறும் சமுதாய பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஜமாத் தலைவர்கள் இருக்கிறார்கள், இமாம்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்கிறார்களா? செய்தால் இன்றைய கால இளைஞர்கள் சீர்கெட்டு போவார்களா? ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்மை படைத்த இறைவன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வல் முஃமினூன முஃமினாத்தி பஅதுஹும் அவுலியாஉ பஅதின் யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர்களாக இருக்கிறாங்க. எதன் காரணமாக அவர்கள் தோழர்களாக இருக்கிறாங்க? நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். ஆகவே நடுவர் அவர்களே, சமுதாயம் என்பது சீர்கெட்டு போய் கிடக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பெற்றோர்களுடைய வளர்ப்பு என்பது இந்த தீபாவளி பண்டிகைகள்ல பட்டாசு வெடிப்பாங்க தெரியுமா? இப்ப இந்த இடத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா பார்த்து உள்ள வாங்க, இங்க ஒரு பட்டாசு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் சமூகம் என்பது கன்னி வெடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மைதானத்தை போன்று. எங்க கால வச்சா எங்க எது எப்படி வெடிக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுல சிக்கி தப்பித்தவன் ஜாலியா இருப்பான், சிக்கி மாட்டுனவன் காலி ஆயிருவாங்கிறத சொல்லி முடிவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெற்றோர் மீது குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க பெற்றோர் பேச்சு எங்கெங்க கேட்குறான்? இன்ஃப்ளூயன்சர்னு இருக்கிறாங்களே, இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடியவங்க
அவங்க சொல்றதை தானே கேட்குறாங்க. பெற்றோர்கள் சொல்ல எங்க கேட்குறாங்க? இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல வரான், ஒன்னில்லாததை உலகமா பயமாக்கிறான். உலகத்துல தெரியாததே உலகம் அறிய செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு போகுது. அந்த கூமாப்பட்டி விளம்பரம் கூட சமீபத்தில் ரொம்ப வைரலாச்சு. எங்க அப்படின்னு ஒரு குரல். என்னடா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் ஆம்பளைங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழையும் போது வரக்கூடிய குரல் தாண்டா இது, அதையே இவ்வளவு பிரபலமாக ஆக்கிட்டானே அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் தான் சிந்திக்க முடியுது. இந்த கூமாப்பட்டி யாருக்காவது தெரியுமா? ஆனா இன்னைக்கு உலகத்துல பல பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அப்ப இப்படி இன்ஃப்ளூயன்சர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உபயோகமாக இல்லாத பொருளையே உபயோகப்படுத்துற அளவுக்கும் உலகம் அறியாத விஷயத்தை உலகம் அறியக்கூடிய அளவுக்கும் இன்னைக்கு ஆக்குறாங்கன்னு சொன்னா அவன் பேச்சத்தானே கேட்கிறான், அவன் தானே இன்னைக்கு வழி கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா ஆதாரத்தை அள்ளி வீசி இருக்கிறாரு. இதை எதிர்கொள்றதுக்கு பெற்றோர்களே என்ற தலைப்புல நம்ம ஆலந்தூர் அப்துல் ரஹ்மான் அவர் எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்ப்போம். வாங்க அப்துல் ரஹ்மான் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இளைய சமுதாயத்தினுடைய சீரழிவிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா அல்லது சமூகமாங்கிற தலைப்பு. இப்போ பெற்றோர்களா அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேச வந்திருக்கிறோம் இன்றைக்கு. அதனால அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. எதிரணியில சொல்ல வந்தவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைவரும் பெற்றோர் தான். நடுவரா இருக்கிற ஆவுனா உங்களை தான் சேர்த்துக்கிறது, நடுவரா இருக்கிற நீங்களும் பெற்றோர் தான். அதனால நடுவரா இருக்கிறவங்களும் பெற்றோர் தான், எதிரணியில இருக்கிறவங்களும் பெற்றோர் தான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தான் அவங்க தீங்கு நினைப்பாங்களா அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் சொன்னாங்க. பொதுவா நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்து அந்த பிள்ளைக்கு தீமை நன்மை என்று சொல்லி கொடுப்பது யார்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் தகப்பனார் இவங்க தான் தாயார்னு சொல்லி கொடுத்தது நீங்களா அல்லது சமூகமா? இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எது தீயது எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுப்பது பெற்றோர்களுடைய வேலை. பெற்றோர்கள் தான் எது நல்லது எது தீயது என்று சொல்லி கொடுப்பார்கள். அப்ப அந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து தவறக்கூடிய காரணத்தினால தான் இன்றைக்கு சமூகத்துல பல்வேறு சீர்கேடுகளுக்கு பெற்றோர்களே பெருங்காரணமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் பொழுது கூட ஒவ்வொரு பொறுப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய பெற்றோர், பிள்ளைகளுக்கு பெற்றோர் பொறுப்பாளர். அதே போல இந்த பொறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது தெளிவாக ரசூலுல்லாஹ் நெத்தியடியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கும் சரியாக இருப்பதற்கும் பெற்றோர்கள் தான் காரணம், அவர்கள் தான் பொறுப்பாளர், அவர்கள் தான் சீர்திருத்தணும். ஆனா இங்க எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை சரியான ஒரு விஷயத்தை செஞ்சா அவன் நான் சொல்லி கொடுத்தபடிதான் செய்யறான், சரியானதை பேசினால் அவன் நான் சொல்லி கொடுத்த வளர்ப்பு அடிப்படையில தான் சரியா பேசுறான், அவன் சரியான கோணங்கள்ல மக்களிடத்துல அணுகுறான், சரியா பேசுறான் அப்படின்னா நான் தான் அதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு நற்காரியங்கள்னு வரும்பொழுது பெற்றோர்கள் நாங்க தான் சரியா கொண்டு போனோம் அதனால தான் சரியா இருக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு, தீமைன்னு வந்தா மட்டும் நாங்க பொறுப்பு இல்ல சமூகம் தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு கிடையாது, அவன் சிகரெட் பிடிச்சாலும் அவன் தீமையான காரியங்கள் பக்கம் போனாலும் பெற்றோர்களாகிய நாங்க பொறுப்பு இல்ல சமூகம் தான் பொறுப்பு என்பது சொல்வது எந்த அளவுக்கு நியாயம்? அம்மா சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பிள்ளை மார்க் எடுத்துட்டானா என் பிள்ளை மார்க் எடுத்திருக்கான் பாருங்கிறது, மார்க் எடுக்கலைன்னா வாப்பாட்ட சொல்றது உங்க புள்ள மார்க்கே எடுக்கல பாத்தீங்களாங்கிறது, அப்படி திருப்பிடுறது. அது மாதிரி இப்போ முழுக்க முழுக்க இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெற்றோர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைய வளர்த்தெடுத்து அது முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்கு பின்னாலேயே பாதுகாப்பின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பது போல கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அதனுடைய விஷயங்கள்லாம் கூட எடுத்து சொன்னாங்க. அது மட்டுமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் முன்மாதிரியாக சொல்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்ற தோழனாக நான் ஆக்கி கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். எந்த நபிமாரையும் அல்லாஹ் உற்ற தோழனாக மாத்தல, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாற்றிக்கொண்டான். அவரிடத்துல முன்மாதிரி இருக்கு, படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீமையை நோக்கி அழைத்ததுல பெரும் பங்கு கொண்டவர் யார்? பெற்றோர்களா அல்ல சமூகமா? தன்னுடைய பெற்றோராக இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய ஆசர் அவர் சொல்றார், வார்த்தையை சொல்கிறார், என்னுடைய சிலையை நீ வணங்கு, சிலையை தான் நீ வணங்கணும் அப்படின்னு பெற்றோராக இருக்கக்கூடிய சொல்லி கொடுத்த வரலாறு இருக்குதா இல்லையா? அப்ப திருமறை குர்ஆன்ல வசனங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறானா இல்லையா? அப்ப சிறு வயதிலேயே பல்வேறு தீமைகளை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களா அல்லது சமூகமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சமூகமா பிள்ளைய கை குழந்தைய தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு போக சொல்லிச்சு, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட தியேட்டருக்கு அழைத்து செல்வது யார்? சமூகமா பெற்றோரா? அப்ப பிள்ளைகளுக்கு யார் தீமையை கற்றுக் கொடுப்பது? பல்வேறு பருவ வயதை அடைந்தாலும் கூட இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு காலம் இருந்தது தௌஹீத் புரட்சி ஏற்பட்ட அந்த காலத்துல
வரதட்சணை வாங்கி கொண்டிருந்த காலத்துல வரதட்சணை வாங்க மாட்டோம்னு தீர்மானம் எடுத்தாங்க. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. மேடைகள்ல ஏறி வாங்கப்பட்ட வரதட்சணைகள் எல்லாம் திரும்ப கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட இளைஞர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? ஆடம்பர திருமணத்திற்கு முழுக்க முழுக்கமாக காரணமாக இருக்கிறது இளைஞனா அது பெற்றோர்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு குடும்பத்துல உறவினர்கள் வந்தா யாரு சச்சா அவருக்கு சலாம் சொல்றது கூட இன்னைக்கு பிள்ளைகள் இல்ல. அவன் எதிர்பார்ப்பானா எல்லாரும் வரணும் என் திருமணத்துக்கு, என்னுடைய திருமணத்துக்கு பெரியத்தால இருந்து சச்சால இருந்து பெரிய பெரிய ஆட்கள் பல கூட்டங்களை கூட்டணும் இளைஞன் நினைப்பது இல்ல. அவனுக்கு உறவும் தெரியறது இல்ல. பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தா தான் எப்பா வந்திருக்கிறார் போய் சலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. எந்த வயசு 20 வயது அடைந்தாலும் கூட சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையில சமூகம் இருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க என் மகன் ஆடம்பர திருமணம் நடத்தணும், பிரம்மாண்டமான வீடியோ கேமராக்களை எடுக்கணும், பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்யணும் அப்படின்னு சொல்வது சமூகமா பெற்றோர்களா? என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது சமூகம் வந்து நடத்தி வைக்குமா? அந்த செலவு செய்வது யார்? சமூகமா பெற்றோர்களா? மண்டப செலவு யார் நடுவர் அவர்களை செய்வது? பெற்றோர் தானே. சமூகத்துல எல்லாரும் ஜமாத்துல காசை போட்டு வசூல் செஞ்சு ஆமா இமாமா கொடுப்பாரு. அப்ப பெற்றோர்கள் தான் அவர்களுடைய சொத்துக்களை செலவழிப்பது. ஆடம்பர திருமணத்திற்கு செலவழிப்பதற்கு இளைஞருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, சமூகத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. முழுமையாக அதிகபட்சமாக பெற்றோர்கள் தான் இந்த போன்ற வழிகேடுக்கு முழுதும் காரணமாக இருக்கிறாங்க. பல்வேறு செல்போன் நிகழ்வுலாம் சொன்னாங்க. இன்னைக்கு 3 வயசு பிள்ளைக்கு தெரியுது, 50 வயசு ஆளுக்கு தெரியல. 3 வயசு பிள்ளைகள் இடத்துல செல்போன் போவது யார் கொடுத்தது? பெற்றோர்களா சமூகமா? 15,000 ரூபாய் உள்ள மதிப்புள்ள செல்போனை இன்னைக்கு புள்ள வச்சிருக்கிற 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகன் அவனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா அப்ப பப்ஜி விளையாடாம என்ன செய்வான்? உங்கள்கிட்ட குரான் ஹதீஸை உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவானா? அப்போ நம்மளுடைய முழுக்க முழுக்க சமூகத்தினுடைய சீரழிவுக்கு, குடும்பத்தினுடைய சீரழிவுக்கு, அனைத்து சீரழிவுக்கும் பெற்றோர்களே காரணம், பெற்றோர்களே காரணம் என்று எங்களுடைய ஆணித்தனமான பதில சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெற்றோர்களே என்ற அணியினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவரும் நியாயமான கேள்வியை கேட்டு அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் வச்சிருக்கிறாங்க. ஏன் சினிமாவுக்கெல்லாம் போய் கூட்டிட்டு போறாங்களே, இப்படி கூட்டிட்டு போறது யார் கூட்டு போறா? சமூகமாக கூட்டு போகுது, பெற்றோர் தானே கூட்டிட்டு போறாங்க, அவங்க தானே டிக்கெட்டு போட்டு செலவெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி திருமணத்தை ஆடம்பரமா நடத்துறாங்களே, மண்டப காசு யார் வாங்கி கொடுக்குறா? அது முத்தவல்லியா வாங்கி கொடுக்குறாரு? அப்படி இல்லையே, பெற்றோர் தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்டார். செல்போனு சொல்றீங்களே, அந்த செல்போனை பிள்ளைகிட்ட கொடுக்கறது யாரு? 3 வயசு பிள்ளைகிட்ட கூட கொடுத்துட்றாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் இருந்துச்சு. நிலாவை பாரு, வானத்தை பாரு, சந்திரனை பாருன்னு நிலாவை காட்டி சோறு ஊட்டி, அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்களையே எதிரியாக்கி, குரங்காக்கி, பேயாக்கி, மாமா வந்துடுவாரு, பூச்சாண்டி வந்துடுவாரு, இப்படிலாம் சொல்லி பெத்த தகப்பனையே எதிரியாக்கிலாம் குரங்காலாம் மாற்றி சோறு விட்டுருவாங்க. பிடிச்சிட்டு போயிடுவாங்க, குரங்கு வருது அப்படின்லாம். இன்னைக்கு சோறு ஊட்டுறது அப்படி ஊட்டுறாங்களாங்க. செல்போனை கொடுத்துட்டு அந்த பிள்ளை என்ன சாப்பிடுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சோறை வாயில ஊட்டுறோமா இல்லை வேற எதையாவது ஊட்டுறோமா அது கூட தெரியாது. அது செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கும் ஊட்டிக்கிட்டே இருப்போம், திண்டுக்கிட்டே இருக்கும். இப்படி காலம் போய்கிட்டு இருக்கே, வாங்கி கொடுத்தது யார்? நியாயமான கேள்வி தானே. அப்போ அழகான ஒரு கேள்வியை கேட்டு நல்ல ஒரு ஆதாரத்தை அள்ளி போட்டிருக்காரு. 2 தரப்பினருமே சரி சமமா சென்று கொண்டிருக்கிறாங்க. 2 பக்கமும் ஆதாரத்தை அள்ளி வீசுறதுனால அடுத்து ஒரு வாய்ப்பு வழங்கி சமூகம் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதை இன்னும் ஒரு முறை அவங்க முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே. சொல்லுங்க அப்துல் ரஹ்மான் எம்ஐசி அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். நடுவர் அவர்களே, எதிரணியினர் அவங்க பேசும்பொழுது பின்னாடி திரும்பி பேனரை பாருங்க, எதிரணிக்கு தலைப்புனா என்னன்னே தெரியல, சரியா தலைப்பை பார்க்கவே இல்லை அப்படின்றதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் திரும்பி பேனரை பார்க்கணும், என்ன தலைப்புன்றதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க தலைப்புல உறுதியாக தான் இருக்கிறோம். இளைஞர்கள் சீர்கெட்டு போறதுக்கான காரணம் சமூகம் தான். அந்த தலைப்பின் கீழாகத்தான் நாங்க வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதிரணியினர் பேசுற கருத்துலாம் எப்படி இருக்குதுன்னா, அவர்களை சீர்படுத்துவது யாரு, அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்றது யாரு, யார் அவர்களை சீர்படுத்தி கொண்டு வர வேண்டும், பெற்றோர்கள் தானே சீர்படுத்தணும் அப்படின்னே அவங்களுடைய வாதங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. சீர்படுத்த வேண்டிய கடமை பெற்றோருக்கு தான் இருக்குது, இது உண்மைதான். அவங்க வழிகட்டு போறது யாருனால? அதுதானே இங்க கான்செப்ட். கொடுத்திருக்கிற தலைப்பே அதுதானே. இளைய சமுதாயம் சீரழிவுக்கு காரணம் சமூகமா பெற்றோர்களான்றதுதான் இங்க தலைப்பு. அதை விட்டுட்டு அவங்கள யாரு சீர்படுத்தணும்,
அவங்களுக்கு யார் நல்ல விஷயம் சொல்லணும்? பெற்றோருடைய கடமை தான் சீர்படுத்தணும், அதுல மாற்று கருத்து இல்ல. யாரை பார்த்து வழிகட்டு போறான், யாரை பார்த்து சீரழிஞ்சு போறான்? சமூகத்தை பார்த்து தானே சீரழிஞ்சு போறான். எங்களுடைய தரப்பு வாதங்கள்ல நாங்க உறுதியாக சரியாகத்தான் இருக்கிறோம். ஆனால் எதிரணியினர் தான் தலைப்பை விட்டு அப்படியே வெளியே போற மாதிரி தெரியுது. அடுத்த வாட்டியாச்சும் கரெக்டான அவங்களுடைய தலைப்பு கீழே வாதங்களை வைப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அடுத்தது, மார்க்க கல்வியை போதிக்கணும். பெற்றோர்கள் மார்க்க கல்வியை போதிக்கிறது இல்ல, மதரசாவுக்கு அனுப்புறது இல்ல, ஆலிம் படிக்க வைக்கிறது இல்ல, இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. இதுக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டதற்கான காரணமே சமூகம் தான் நடுவுறவர்ல. ஒருத்தன் இந்த உலக கல்வியை படிச்சுட்டு வந்தா அவனை சமூகம் ஒரு மாதிரியா பாக்குது. மார்க்க கல்வியை படிச்சுட்டு அவன் ஆலிம்னு சொன்னா அவனை சமூகம் ஒரு மாதிரியா பாக்குது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு பாக்குற இடத்துக்கு போறாங்க, மாப்பிள்ளை என்னங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா மாப்பிள்ளை ஆலிம் படிச்சிருக்காங்க. ஆலிம் தான் படிச்சிருக்காங்களா? ஆலிம் படிச்சவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நடுவரவுல. மணமகனா இருந்தா அவர் பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். இந்த மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு ஊட்ட முடியாததுக்கு சமூகம் தானே முக்கிய காரணமா இருக்குது. அதுக்கடுத்து சொல்றாங்க, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு மொபைல் போனை வாங்கி தராங்க, பெற்றோர்கள் தான் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தராங்க. எதிரணியினர் எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் 1990 95 இருக்கிறாங்க போல. காலம் எல்லாம் மாறி போச்சு நடுவரவுல. இப்ப 2020 தாண்டி 25க்கு வந்துட்டோம். நம்ம இளைஞர்கள் இப்ப பெற்றோர்களுடைய தயவு கீழேயே இல்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கிற சூழல்ல தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க. போன் வேணுமா, ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போறான், ஏதாவது ஒரு துணி கடையில வேலையை பார்க்கறான், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒரு மாசத்துல போனை வாங்குறான். இப்படித்தான் இளைஞர்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வாங்கிடுறாங்க. இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறாங்க. பெற்றோர்கள் தானே போனை கொடுக்கறது, பெற்றோர்கள் தானே போனை வாங்கி தரது. அந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப சுத்தி முத்தி சமூகத்தை பாக்குறான், எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறான். எல்லாம் நல்ல போன் வச்சிருக்கிறாங்க, நம்மளும் நல்ல போன் வாங்கணும், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியத்தின் மூலம் போனை வாங்குறான். அவன் சம்பாதிச்சு வண்டியை வாங்குறான். அவனுடைய பொருளாதாரத்துல எல்லாத்தையும் செலவு பண்ணி வாங்கி அவன் நாசமா போறான். இப்படி அவனை தள்ளியது எது? பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கறாங்களா? பெற்றோர்கள் பொருளாதாரத்தை கொடுக்கறாங்களா? பெரும்பான்மையான பெற்றோர்கள் மறுக்கலாம் செய்வாங்க. ஒரு சில பேர் செல்லம் கொடுத்து வளர்க்கலாம், அவங்க விதிவிலக்கு. அதிகமான பேர் மறுப்பார்கள். ஆனால் பெற்றோர்களுடைய பேச்சையும் மீறி பிள்ளைகள் தானாக சென்று அவர்களே வேலை பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கக்கூடிய சூழல் தான் தற்போது இருக்குது. அதே மாதிரி எதிரணியினர் சொல்றாங்க, பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதரே தீர்ப்பை சொல்லிட்டாங்க. என்ன தீர்ப்பு? எல்லா பிள்ளையும் இயற்கை மார்க்கத்துல தான் பிறக்குது. அதை கிறிஸ்டின் ஆக்குறதும் யூதன் ஆக்குறதும் முஸ்லீம் ஆக்குறதும் பெற்றோருடைய கையில இருக்கு. இது உண்மைதான். பெற்றோர்கள் தான் அவருடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி வளர்க்கிறாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வாப்பா அம்மா சொல்றதை கேட்கிறான். இன்றைய இளைஞர்கள் பெற்றோர்களோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்களா, சமுதாயத்தோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்களாம்? அதிகமான நேரம் சமூகத்தோடு தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள். நைட்டு வீட்டுக்கு வந்தாலும், ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் போன் எடுத்துட்டு போயிடுறது. வாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, உம்மா கூட பேசுறது இல்ல. இப்படித்தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதிகமான நேரம் சமூகத்தோடு தான் இளைஞருடைய நிலை இருக்கிறது. அந்த சமூகம் எப்படி இருக்கு? சீரழிஞ்சி சின்ன பின்னமாக இருக்கிறது. அதை பார்த்து இளைஞர்களும் சீர்கெட்டு போறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் தனது தூதரை பார்த்து பேசுகிறான். சும்ம ஜஅல்நாக்கும் அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், நபியே உங்களை ஒரு மார்க்கத்தின் மீது நாம் அமைத்திருக்கிறோம். ஃபத்தபிஹா, அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறிவில்லாத சமூகத்துடைய பேச்சை நீங்கள் கேட்காதீர்கள். அல்லாஹ் தூதரை பார்த்து பேசுகிறான். உனக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவில்லாத முட்டாள்களான சமூகத்துடைய பேச்சை கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதருக்கே வழிகேடு என்கின்ற அளவுக்கு இறைவன் எச்சரிக்கிறான். சாதாரண இளைஞர்களுடைய நிலை என்ன? தூதருக்கே இப்படி ஒரு எச்சரிக்கை என்றால் நம்முடைய இளைஞர்களுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். இளைய சமுதாயம் பெரிதும் வழிகெட்டு போவதற்கான காரணம் சமூகம்தான் என்ற கருத்தை ஆணித்தனமாக பதிவு செய்து எங்களுடைய தரப்பு வாதத்தை நாங்கள் முடித்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க பெற்றோர் மீதே குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டே இருக்கீங்களே, மார்க்க கல்வியை கொடுக்கணும் மார்க்க கல்வியை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, மார்க்க கல்வியை கொடுத்துட்டா பொண்ணு கிடைக்குதாங்க? முதல்ல ஆலிமாயிட்டா பொண்ணு கிடைக்குதா? முதல்ல என்ஜினியருக்கு தானே கொடுக்குறான். ஐடி கம்பெனியில் வேலை சரியா பொண்ணு தரேங்கிறான். டாக்டரா இருக்கியா பொண்ணு தரேங்கிறான். இப்படி சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை உருவாக்கி எடுக்கிறது யாரு? இந்த சமூகம் தானே உருவாக்கிறதுக்கு.
அதே மாதிரி பெற்றோர்கள் போனை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே, எந்த காலத்துல இருக்கிறாங்க இவங்க? பிள்ளைகள் இன்னைக்கு அவங்களா உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார் கொடுத்த ஐடியா? நம்ம ஐயா மோடி கொடுத்த ஐடியாவா இருக்கும் போல் தெரியுது. இளைஞர்கள் எல்லாம் பக்கோடா போட்டு வியாபாரம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு ஐடியா சொன்னார். அதை நல்லா கேட்டிருக்காங்களோ என்னவோ தெரியல. வேலை வாய்ப்பை தேடி போய் 500,000 சம்பாரிச்சு ஃபோன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போகுது. பெற்றோர்களாக காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களா உழைச்சி வாங்கி ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஆக்குறாங்களே, இதெல்லாம் தெரியலையா அவருன்னு சொல்லி கடுமையான வாதத்தை தான் வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் என்னங்க இவங்க சமூகம்னுக்கிட்டு இருக்காங்களே, பெற்றோர்கள் தாங்க காரணம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அணி தலைவர் ஹமீது ரஹ்மான் எம்ஐசி தயாராக இருக்கிறார். வாங்க ஹமீது ரஹ்மான் எம்ஐசி அவர்களே. நடுவர் அவர்களே, எங்கள் தரப்புல உள்ளவர் எதிரணியர் தலைப்புக்கு மாறி போயிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் தலைப்பை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கொந்தளிச்சு போய் தலைப்புலாம் எங்களுக்கு தெரியும், தெரியாமலா இருக்கிறோம், சீரழிவுக்கு பெரிதும் காரணம் சமூகம் தான் தெரியும், எங்களுக்கு தெரியவெல்லாம் செய்யுங்கிறாங்க. சரி, சைடு வாக்கில் பார்த்து சொன்னீங்கல்ல, அதை சரியாவது பார்த்தீங்களா? பெரிதும் காரணம் அதை சொல்லலையே. பெரிதும் காரணம் யார்? அவங்க என்னன்னா காரணம் சமூகம்னு மைண்ட்ல ஃபீட் பண்ணிட்டாங்க. அதனால கண்ணை மூடினவனுக்கு வெளிச்சமா இருந்தா என்ன, இருட்டா இருந்தா என்ன, எப்பவுமே இருட்டு தானே. கண்ணை திறந்து பாருங்க, எது காரணங்கிறது என்ன செய்யும், உண்மை விளங்கும். உண்மை எப்படி இருக்கு தெரியுமா? சந்திரனை மாதிரி இருக்கு. சந்திரனை பார்க்க போறதுக்கு எல்லாம் சுடர் விளக்கு தூக்கிட்டு வாங்க, எங்கப்பா போகணும்? சந்திரனை பார்க்கறதுக்கு சுடர் விளக்கு தேவையா? சந்திரனை பிரகாசமா இருக்குமே. அப்ப இளைஞர்களின் சீர்கேட்டுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்கின்ற காரணம் மிக தெளிவாக இருக்கிறது. வாதம் வச்சாங்க. என்ன வாதம் வச்சாங்க? பெற்றோருங்கிறாங்க, பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் வெளியிட்டு போறாங்க. என்ன காரணம்? அதான் காரணம். பெற்றோர்கள் இல்லைங்கிறது தாங்க காரணம். பெற்றோர்கள் இருந்து சரியா சொல்லி இருந்து அந்த பிள்ளைகளை சீர்படுத்தி இருந்தா அந்த பிள்ளைகள் வழிகட்டு போயிருக்குமா? சீர்கெட்டு போயிருக்குமா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா இன்னைக்கு இளைஞர்கள் வழிகடணுங்கிற வாய்ப்பா இருக்கு. அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாம் அவன் இன்னைக்கு துணி கடையில போய் சம்பாதித்து என்ன செய்யறான், வாங்க போறான், வாங்கட்டும். இப்ப யாரு வாங்கி கொடுக்குறாங்கிறாங்க மேட்ரு? பெற்றோர் வாங்கி கொடுக்குறாங்களா, மாமா வாங்கி கொடுக்குறாரா, பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குறாரா மேட்ரு? வாங்கி கொடுத்து அதை வச்சு என்ன செய்யணும்? நல்லதை பார்க்கணுமா, தீயதை பார்க்கணுமா, நல்லதுக்கு பயன்படுத்தணுமா, கெட்டதுக்கு பயன்படுத்தணுமா அப்படிங்கிற அந்த கல்வியை, நேரிய போதனையை, மார்க்க சிந்தனையை கொடுக்கலங்கிறதா இங்க விஷயம். அதை பெற்றோர்கள் சரியா கொடுத்திருந்தாங்கன்னா பிள்ளைகளையும் வெளிக்கிட்டு போறாங்க. உடனே எதிர்த்தரப்புன்னு சொன்னார், இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணி வெடி மாதிரி இருக்கு. கால் வைக்கிற இடத்துல எங்க எது வெடிக்குன்னே தெரியாது. அப்படி தீமைகள் பரவி கிடக்கட்டுமே. அட கிடக்கட்டுமேங்க, கண்ணி வெடி இருக்குல்ல. அப்ப பெற்றோர் சொல்லணுமா இல்லையா, டே அங்க அப்படி இருக்கு, இங்க இந்த தீமை இருக்கு, இதுல நீ போயிடாத, இதனால இந்த விளைவு வரும், மறுமையில சொல்லணுமா? சொல்றாங்களா? எத்தனை பெற்றோர் சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். சமூகங்கிறாங்க. சமூகம்னா யாருங்க? 4 ஆடு போகுது, கத்திட்டு போகுது, சமூகம்னா சொல்லுவோம். என்ன ஆட்டு மந்த கூட்டமா சமூகம்? ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததுனங்க சமூகம். ஒரு தாய் தந்தை, அவங்கள்ட்ட இருந்து பிள்ளை, அது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் மாதிரி 4 குடும்பம், அது மாதிரி 400 வீடு, அது 4000 வீடு, ஒரு ஊர், ஒரு ஏரியா, ஒரு சமூகம். அப்படித்தானே? இப்ப சமூகமே எங்க இருந்துப்பா உருவாகுது? தாய் தந்தையிடம் இருந்து தானே. அல்லாஹ் இந்த மனித இனத்தை எங்க இருந்து தோற்றுவிச்சான்? ஒரு கலீஃபாக்களை, குலஃபா வழித்தோன்றர்களை அல்லாஹ் ஆக்க போறேன்னா எங்க இருந்து ஆக்குனா? ஒரு தாய் தந்தையிட்ட இருந்து தானே. ஆதம் ஹவ்வாங்கிற ஒரு ஆண் பெண்ணுங்கிற ஜோடியில் இருந்து தானே அந்த பிள்ளைகள் திருமணம் முடிச்சு அங்க பிள்ளைகள். அப்படித்தானப்பா சமூகம் உருவாச்சு. அப்ப சமூகத்தினுடைய ஆணி வேற பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் சரியாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகளை நெறிப்படுத்தி இருந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க போதனைகளை கொடுத்திருந்தால் அந்த சமூகமே சீர்பெற்றிருக்குமே. இன்னும் சொல்ல போனா சமூகம் சீரழிந்து போவதற்கு காரணம் யாருன்னு தலைப்பு வச்சிருக்கணும். சமூகமே சீரழிந்து போறதுக்கு காரணம் பெற்றோர் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான்? அல்லாஹ் கட்டளை போட்டான். என்ன கட்டளை போட்டான்? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. மக்களே, நீங்க உங்க குடும்பத்தை நரகத்தை விட்டு காத்துக்குங்கன்னு அல்லாஹ். இப்ப நரகத்தை விட்டு காற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை யார் செய்யணும்னா? அல்லாஹ். சமூகம் செய்யணும்னானா அல்லது பெற்றோர்களாக நாம செய்யணும்னானா? சொன்னா அல்லாஹ் சொன்னா, சமூகத்தை பத்தி சொன்னா. அந்த நல்லோர்களாக இணைந்த சமூகம் எப்போ உருவாகும்? நல்லோர்களான பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களின் பிள்ளைகள், அவர்கள் ஒன்று கூடினாதான் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். அப்படி ஒரு சமுதாயம் உருவானா தான் அவங்க நன்மையை தீமையை தடுப்பாங்க. அப்ப சமுதாயத்தின் ஆணி அச்சாணி வேற பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் இல்லைன்னா அங்க பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் இல்லைன்னா சந்ததிகள் இல்லை, சந்ததிகள் இல்லைன்னா அங்க சமூகத்துக்கு வேலையே இல்லை. எனவே பெற்றோர்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்கின்ற எங்களுடைய வாதத்தை அசைக்க முடியாததாக நாங்க பதிவு செய்யறோம். சமூகத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு கண்மூடிக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால எதை கேட்டாலும்
சமூகத்தின் மீதே குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு தயாராக இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசி என்ன பலன் இருக்கு? நம்ம உருவாக்குறது நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அது யாருடைய கையில் இருக்குது? அது பெற்றோர்களுடைய கையில் தானே இருக்குது. ஆட்டு மந்தையவா உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார். ஆட்டு மந்தை கோட்பாடு சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், துருக்கியில் ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு 1500 ஆடு அந்த மலை பிரதேசத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஆடு 1500 ஆடும் மலை பள்ளத்தாக்கில் விழுந்து செத்து போச்சு. என்னடா காரணம்? ஏன் திடீர்னு 1500 ஆடு விழுந்து செத்து போச்சே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆரம்பத்தில் முதல் ஆடு இருக்கே அந்த மலை பிரதேசத்தில் 2 மலை பகுதியில் ஒரு இடையில போய் எட்டி பார்த்துருக்கு. அங்கே பார்த்தா கீழே ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு மேடு இருந்திருக்கு. அங்கே போய் தாவி நம்ம நிற்போன்னு சொல்லி ஒரு ஆடு போய் கீழே விழுந்திருக்கு. விழுந்து அந்த இடத்துல இலக்கை அடைய முடியலை, தடுமாறி கீழே விழுந்து செத்துருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய மற்ற ஆடுகள் தெளிவாகணுமா இல்லையா? ஆனால் மற்ற ஆடுகளும் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா ஆடுகளும் ஃபஸ்ட்டு முதல் ஆடு என்ன செஞ்சிச்சோ அதையே மற்ற இருக்கக்கூடிய 1500 ஆடுகளும் போய் ஒன்றன் பின் ஒன்றாக போய் விழுந்து 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 அந்த மலை பள்ளத்தாக்கில் விழுந்து செத்து போச்சு. அப்போ ஒரு ஆடு செஞ்ச விஷயத்தை மற்ற அனைத்தும் பின்பற்றி அதில் நல்லது கெட்டது அதுக்கு என்ன பண்ணலை, ஒன்று விழுந்துருச்சே நம்ம தற்காத்து கொள்ளணுமேன்ற அந்த அறிவு இல்லை. அதை போதிக்கிறது பெற்றோர் தானங்கன்னு ஒரு நியாயமான கேள்வியோடு முன் வைத்திருக்கிறாரு. இதை எதிர்கொள்வதற்கு எதிரணியினர் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். வாங்க யாசர் அவர்களே. நடுவர் அவர்களே, எதிரணியினர் தங்களுடைய வாதத்தை திறம்பட வைத்ததாக மீண்டும் ஒரு முறை எண்ணி மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்க அதே மகிழ்ச்சியில இருக்கட்டும். அவர்கள் வைத்த ஆமா அதை நம்ம கெடுக்க வேணாம். அவர்கள் வைத்த வாதத்தை ஒவ்வொன்றாக நாம் சற்று பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னாங்க? ஒரு குழந்தை பிறந்துட்டா அம்மா வாப்பான்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், சமூகமா சொல்லி கொடுக்கும். ஆமா, நாம பெத்த பிள்ளைக்கு நான் தான் அம்மா நான் தான் வாப்பான்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இங்க எது கேள்வி? தாய் தந்தையரை சொல்லிக் கொடுப்பது யார் என்பது கேள்வி அல்ல. இந்த சமூகத்தில் தீமைகளை போதிப்பது யார்? இதுதான் இங்க கேள்வி. மேலும் என்ன சொன்னாங்க? பெற்றோர்கள் எல்லாத்தையும் செய்ய வேணும். ஒரு பிள்ளையை பெத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக அப்படியே கண்காணிப்பு வளையத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகள். நடுவர் அவர்களே, இது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்க அல்லது கல்லூரிகளுக்கு போயிருப்பாங்க. 24 மணி நேரமும் உங்களுடைய வேலை அனைத்தையும் விட்டுவிட்டு நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் பொறுப்பு, நான் மட்டும்தான் பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் பின்னாடியே சொன்னா நீங்க எப்படி சம்பாதிக்கிறது? நீங்க எப்படி உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது? மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? மேலும் என்ன சொன்னாங்க? ரொம்ப அழகா வார்த்தை எடுத்து வச்சாங்க. கன்னி வெடி இருக்குன்னா என்ன? பெற்றோர்கள் அழகா சொல்ல போறாங்க, இங்க ஒரு கன்னி வெடி இருக்கு அங்க ஒரு கன்னி வெடி இருக்குன்னு. அதை நல்லா கேட்கல நினைக்கிறேன். சகோதரரே, நான் சொன்னது கன்னி வெடி, பிஜிலி வெடி இல்ல. கன்னி வெடி எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அந்த பெற்றோருக்கும் தெரியாது. அப்ப கன்னி வெடி என்பது மிக மோசமானதாக எப்படி ஒரு போர்க்களத்தில் ஒரு வெட்டவெளி மைதானத்தில் பார்க்கப்படுமோ அது போன்றுதான் சமூகத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமூக தீமைகள் எந்த புதரில் என்ன இருக்கின்றது யாருக்குமே தெரியாது. இதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உண்மைதான், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படியே சுருக்குனா அது இன்னும் கொஞ்சம் பாதியாகும். அது அப்படியே சுருக்கிக்கிட்டே போனா கடைசியில் போய் எங்க முடியும்? நம்மளுடைய தாய் தந்தையர், ஒரு தந்தை ஒரு தாயிடத்துல போய் தான் முடிப்போம் நாம. ஆனா இங்க கேள்வி அதுவா? சமூகம் கெட்டு போகாத நிலையில் நீங்க அதை சொல்றீங்கன்னா ஓகே. ஏற்கனவே சமூகம் கெட்டு சீரழிந்து விட்டது. இப்ப வந்துகிட்டு நீங்க சமூகத்தை பத்தி கவலைப்படாம பெற்றோர்கள் தான் ஒவ்வொன்றிற்கும் காரணம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கங்க. பொறுப்புகள் என்பது வேறு. நீங்க பொறுப்பை பத்தி மட்டும் பேசுறீங்க, ஆனா காரண காரியங்களை பற்றி நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்க சொல்ற எல்லாமே சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஓகே. ஆனா ஒரு இளைஞன் என்று ஒருவன் ஒரு பருவ வயதை அடைந்த பின்னர் பெற்றோர்களுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன கேப் விழுந்துருது. தாய் தந்தையருடைய பேச்சை அவன் கேட்க கூடாது என்கின்ற ஒரு முடிவை தனக்குள்ளாகவே எடுத்துக் கொள்கிறானே. இந்த கேப்பை யாரு ஃபீல் பண்ணுவா? எல்லா இளைஞர்களும் பெற்றோரை விட்டு தள்ளித்தானே நிற்கிறார்கள். நல்லாக ஒன்றை உன்னிப்பாக கவனிக்கணும். மனிதன் என்பவன் சமூக பிராணி. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சோசியல் அனிமல்.
அவன் சமூகத்தோடு ஒன்று கலந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். வீட்டில் நடப்பவை சமூகத்தில் பிரதிபலிக்கின்ற வேகத்தை விட சமூகத்தில் நடப்பது வீட்டில் மிக வேகமாக பிரதிபலிக்கும். சின்ன உதாரணம் தாங்க, ரொம்ப பெரிய விஞ்ஞானம்லாம் பார்க்க வேண்டாம். சிறு குழந்தை பள்ளிக்கு செல்கிறது. வீட்டுக்கு வந்த உடனே தானா ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும். நாம யோசிப்போம், இந்த பாட்டை நாம சொல்லியே கொடுக்கலையே, இந்த வார்த்தைகளை நாம சொல்லியே கொடுக்கலையே, இது எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்துச்சு? சமூகத்தோடு பழகும் பொழுது அந்த சமூகம் எப்படி சொல்லுகிறதோ அது அந்த குழந்தை கற்றுக்கொண்டு வருகிறது. நாம பெத்த பிள்ளைகிட்ட ஒரு சிறுவனாக இருக்கிறான், 10 வயசுக்குள்ள 100 ரூபாய் கொடுத்து போய் முடி வெட்டிட்டு வான்னு அத்தா சொல்லுவார். தெளிவா சொல்லி விடுவாரு, ஒட்ட கரைச்சு வெட்டணும், முடிய இப்படித்தான் வெட்டணும் சொல்லி அனுப்புவாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், போகும்போதே 4 பேரை பார்ப்பான். ஒருத்தன் இப்படி வெட்டியிருப்பான், ஒருத்தன் இப்படி வெட்டியிருப்பான், ஒருத்தன் இப்படி கோடு போட்டிருப்பான். அதை பார்த்த உடனே அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வீட்டுக்கு வருவான். அப்ப இதெல்லாம் சமூக தாக்குதல்கள் இல்லையா? நீங்க சொன்னீங்களே இளைஞர்களுக்கு அதை பெற்றோர்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று. காதலர் தினத்தன்று பெற்றோர்கள் தான் வழிகாட்டுகிறார்களா? அல்லது சாராயம் வாங்கி குடிக்கிறதுக்கு நல்ல சரக்கா வாங்கி ஊத்தி குடிச்சிட்டு வாப்பா, உங்க வாப்பா இந்த சரக்கு குடிப்பாரு, நீ இந்த சரக்கு குடின்னு சொல்லி அனுப்புறாங்களா? பெற்றோர்கள் என்று அனைத்தையும் பெற்றோர்கள் மீது சுமத்தினால் சமூகத்திற்கு எந்த பொறுப்புமே இல்லையாங்கிறதா எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களை நன்றாக ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்களை மட்டும்தான் பெற்றோர்களால் சொல்லி புரிய வைக்க முடியும். பல விஷயங்களை சமூகம் தான் ஒரு மனிதனுக்கு பாடம் நடத்தும். அழகான ஒரு சொல்லை சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதன் படித்து தெரிவதை விட பட்டு தெரிவதுதான் அதிகம். அப்ப நாங்கள் மீண்டும் ஆணித்தரமாக என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இளைய சமுதாயம் சீர்கெடுவதற்கு பெற்றோர்கள் ஒரு சிறு பகுதி காரணமாக இருந்தாலும் பெரும்பான்மையான காரணமாக இருப்பது சமூகம் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய உரையை முடிக்கிறோம். ரொம்ப சமூகன்ற அணியினரை என்னங்கிறாங்க, சமூகம் தான் காரணம் அப்படின்னு இவ்வளோ அடுக்கடுக்கா ஆதாரத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டேன்றீங்க, திரும்ப பெற்றோர்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு கொஞ்சம் ஓவராக கொந்தளிச்ச மாதிரி இருக்குது. ஆதாரத்தை அள்ளி போட்டு கொஞ்சம் உக்கிரமாக போன மாதிரி தான் இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு எதிரணியினர் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். அவ்வளோ ஆதாரத்தை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனிதன் சமூக பிராணியாக, சோசியல் அனிமலாக இருக்கிறான். சமூகத்திலேருந்து விலகி வாழ்ந்துட முடியுமா? பெற்றோர்கள் நல்லதை சொல்லியாச்சு, சமூகத்தில் இல்லாமல் விலகியே அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? ஒரு பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கல்லூரிக்கு அனுப்புறது என்ன செக்யூரிட்டி வேலையாக பார்க்க முடியும்? அவன் அந்த சமூகத்தோடு தான் ஒன்றிணைந்து இருப்பான். சமூகத்தில் தான் தீமை பெருகி கிடக்குது அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை தான் வச்சு கொஞ்சம் உக்கிரமாக பேசியிருக்காரு. அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்ட்டு பெற்றோர்களே என்ற அணியினர் பார்ப்போம். வாங்க ஆலந்தர் அப்துல் ரஹ்மான் அவர்களே. நடுவர் அவர்களே, இளைய சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் யார்? சமூகமா பெற்றோர்களா? அதான தலைப்பு. அதுல பெரிதும் காரணம் அப்படின்னோட எதிரணியினர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பெற்றோர்கள்னா தாய் தந்தை அவ்வளவுதான்ல. சமூகம்னா ஒரு 10 பேர் 20 பேர் இல்ல 1000 பேர் கொண்டவங்க ஒரு சமூகம். அப்ப அதிகமான எண்ணிக்கை எந்த பக்கம் இருக்குது? 1000 பேர் இருக்கிறாங்க. அப்ப சமூகம் தான் சரியா இருக்கும். அதுதான் நிறைய மக்கள் இருக்கிறனால அதுதான் சீரழிவுக்கு காரணமா இருக்க முடியும். ஒரு கெஸ்ஸிங்ல உட்கார்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே வேளையில எந்த பெற்றோராவது பிள்ளைகளுக்கு தீமையை நாடுவாங்களா? யாராவது அவங்க பிள்ளைகளிடத்துல தப்பா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா? அப்படிங்கறதுதான் ஆரம்பத்துல இருந்து பதிவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க நடுவர் அவர்களே, சமூகத்தினுடைய தீமைகள் அனைத்தும் வீட்டினுடைய வாசல் படியிலிருந்து ஆரம்பமாகுது. ஏதோ சமூகத்துல இருந்து அவன் பிறந்து சமூகத்துல வளர்ந்து கடைசியா வீட்டுக்கு ஏதோ புகுந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வீட்டுல இருந்துதான் வெளியில போறான் ஒரு மகன் ஒரு மகள். அங்க இருந்துதான் துவங்குது. ஆனா ஏதோ பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ யாரோ பெத்து போட்ட மாதிரியும், ஏதோ சமூகம் என்று சொன்னால் ஏதோ வானத்துல இருந்து இறங்கி கடைசியா நம்ம புகுந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எதிரணியினர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்து தான் ஆரம்பமாகுது. பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டு வாசப்படியை தாண்டி கல்லூரிக்கு போகும் பொழுதோ பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுதோ ஹிஜாபை பேணக்கூடிய விஷயங்களை எத்தனை பெற்றோர் பார்க்கிறோம். பிள்ளைகள் கல்லூரி போயிட்டு வந்தா ரோட்ல எப்படி நீ ஹிஜாபை பேணி இருக்கிற, அண்டை வீட்டார் இடத்துல அல்லது குடும்பத்துல அல்ல யார் இடத்துல ஹிஜாபை பேண சொன்னாலும் அந்த அடிப்படையில தான் பேண சொல்லக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளை நாம் சரியான முறையில வைத்திருக்கிறோமா? ஆரம்பம் அதுதானே, வீட்டுல இருந்து தானே ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் அங்க இருந்தாலும் கத்துக்கிறாரு. சமூகத்துல இருந்து எந்த பிள்ளையும் கத்துக்கல, எல்லாம் வீட்டில இருந்தா கற்றுக்கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்களை தான் குறிப்பாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி பல்வேறு வாகனங்களை மகன் கேட்கிறான் அப்படின்னா எங்க இருந்து கத்துக்கிறான்? தகப்பனார் உட்கார்ந்து 4 மாடி கட்டடம் இவர் லோன் வாங்கி வீடு கட்டுவாராம்.
இவர் 2.5% வட்டி 4% வட்டின்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற வீடே வட்டியில கட்டப்பட்ட வீடு. ஆனா மகன் வட்டியில பைக் வாங்கி கேட்கிறான் அப்படின்னு இவர் குமுறல் வச்சுட்டு இருந்தா எந்த வகையில நியாயம்? பெற்றோர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். பெற்றோர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். வட்டியினுடைய துவக்கமே இன்னைக்கு சமூகத்துல சர்வ சாதாரணமா போயிருச்சு. இன்னைக்கு பேங்க் லோன் வாங்காம வீடு கட்டாத ஒரு முஸ்லீம் வீடுகளை பார்க்க முடியாத அளவிற்கு வீட்டு உள்ள தகப்பனார் ஆரம்பிச்சு விடுறாரு. மகன் என்ன பண்றான்? அக்கா 20 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி வீடு கட்டினா நம்ம ஒரு 2 லட்சம் ரூபாய் வாகனம் வாங்குறதுல பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு வாங்கி கேட்கிறான். பெற்றோர்களும் வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளுக்கு வாகனத்தை கொடுக்கறாங்க. அதனுடைய விளைவு சமூகத்துல நம்மளுடைய மாவட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கிளைகள்ல பல்லாவரம் பகுதியில கடந்த வாரம் ஒரு இளைஞன் இறந்து போனானா இல்லையா? செய்திகள்ல பாக்குறவங்க 15 வயது 18 வயது இளைஞனுக்கு வாகனம், அதுவும் 300 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வாகனங்களை வாங்கி கொடுத்தது யார்? சமூகம் வாங்கி கொடுத்துச்சா? சமூகத்தில இருந்து எல்லாரும் கை காசை போட்டு உனக்கு ஒரு வாகனம் ரொம்ப சிரமப்படுற, ரொம்ப காலேஜுக்கு போற கஷ்டப்படுறப்ப 200 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வாகனத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சமூகம் வாங்கி கொடுத்ததா? பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். மாதம் மாதம் உட்கார்ந்து பெற்றோர்கள் வட்டி கட்டுகிறார்கள். பெற்றோர்கள் எல்லா சீரழிவிற்கும் துவக்கமாக கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பாங்களா? ஆனா சொல்லும் போது மட்டும் சமூகம் தாங்க காரணம், சமூகம் தாங்க பிரச்சனை. எந்த மூலையில இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய பிள்ளையை நம்ம வளர்த்தெடுத்தோம் அப்படின்னா எந்த மூலையிலும் தவறு செய்யாது. லுக்மான் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு போதனை செய்த விஷயங்கள் என்ன? ஒரு பொருள் ஒரு கட்டிலினுடைய விதை அளவு இருந்தாலும் கூட, அது பாறைக்கு உள்ள இருந்தாலும் சரி, வானத்திற்கு உள்ள இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவாங்கிறத சொல்லி கொடுத்தாரு. நீ எந்த மூலையில இருந்தாலும் அல்லாஹ் பாக்குற, கேமரா வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சமூகத்துல பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்பது கண்காணிக்கிறோம்னா 24 மணி நேரம் கண்காணிக்க முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. அப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறோமா? மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்ம வளர்க்கிறோமா? அப்பேற்பட்ட மார்க்க கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தால் ஏன் சீரழிவுக்கு காரணமாக போகுது? அப்ப இந்த சமூகம் என்பது சீரழிவதற்கே பெற்றோர்கள் தான் காரணம். வரலாற்று நெடியிலையும் பாருங்க, ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிச்சான்ல, நபிமார்களை இறைவன் அனுப்புவான். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளையை அழைத்து, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதப்பா, நான் இறந்து போகக்கூடிய தருவாயில கூட நபிமார்கள் வாக்குறுதி வாங்கியிருக்கிறாங்க, நான் மரணம் அடைந்ததன் பின்னால் நீ யாரை வணங்குவ? அவங்க சத்தியம் விட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதியை வாங்கிட்டு மார்க்கத்தின் பால் விட்டு போறாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அப்படி பிள்ளைகள் இடத்துல வாக்குறுதி வாங்குறாங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம வச்சிருக்கிறோமா? அப்ப நபிமார்கள் எப்பெல்லாம் அந்த பிரேக் ஆகுதோ சந்ததிகள்ல மக்கள் எல்லாம் எப்படி அந்த பிள்ளை மார்க்கத்தை மறந்து வழிகேட்டின் பக்கம் போறாங்களோ அப்பதான் எல்லாம் ஒரு நபியையே இறக்குறான். சமூகம் சீர்கெட்டு போவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்பது இதுல பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனவே இதற்குண்டான தீர்ப்பை அன்போடு வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்போடு கொஞ்சம் மறக்கிற மாதிரி தெரியுது. சரி, இரு தரப்புமே ரொம்ப அழுத்தம் திருத்தமா அதற்கான காரணங்களை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லணும்ல. இதுல இவங்க பல ஆதாரங்களை போட்டிருக்காங்க, இந்த பக்கம் சமூகம் தான்ற பேர்ல அவங்களும் பல ஆதாரங்களையும் அவருடைய பாதிப்புகளையும் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு தீர்ப்பு நல்ல முறையில சொல்லணும்ன்றது இரு அணியினருமே கொஞ்சம் அன்பா தான் மிரட்டியும் பாக்குறாங்க, நம்மள மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. அதனால ஒரு வாய்ப்பா இரு அணி தலைவருக்கும் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து ஒரு தொகுப்புரையா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்துல் ரஹ்மான் எம்ஐசி, உங்களுடைய தொகுப்புரைய சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணி கிட்ட போதுமான அளவுக்கான ஆதாரம் இல்ல போல, அதனால நடுவர் அவர்கிட்ட எங்க பக்கம் தீர்ப்பளிங்கன்னு சொல்லி கெஞ்சுற நிலையா இருக்கு. தாழ்மையோடு கேட்கிறோம், அன்போடு கேட்கிறோம். அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தா இப்படி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? அந்த ஆதாரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பக்கம் தீர்ப்பு வரப்போகுது. ஆதாரம் இல்ல, அதனால நடுவரை அவங்க பக்கம் பிடிச்சு இழுத்து போட்டுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சமூகம் தான் முக்கியமான காரணம் என்பதற்கு இவ்வளவு நேரங்களாக ஏராளமான ஆதாரங்களை நாங்க அடுக்கி சொன்னோம். அந்த ஆதாரங்களே சமூகம் தான் முக்கிய காரணம் என்பதற்கு போதுமானதாகத்தான் இருக்கும். ஒரு சிறிய உதாரணத்தையும் உங்களுக்கு மத்தியில இப்போது நாங்க சொல்றதுக்கு ஆசைப்படுறோம். நடுவர் அவர்களே, கடல் தண்ணி இருக்கு. இந்த கடல் தண்ணியில ஒரு பக்கெட் நல்ல தண்ணியை நம்ம ஊத்துறோம். அந்த நல்ல தண்ணி நல்ல தண்ணியா இருக்குமா, இல்ல அதுவும் உப்பு தண்ணியா மாறி போகுமா? உப்பு தண்ணியா தான் மாறி போகும். காரணம் என்ன? அதிகமாக அங்க கடல்ல உப்பு தான் இருக்கு. அந்த உப்பு தண்ணியோடு இந்த நல்ல தண்ணியை சேரும் போது இதுவும் கெட்டு போன தண்ணியா மாறி போயிடுது. இதே மாதிரிதான் இன்னைக்கு சமூகம் எங்க பார்த்தாலும் தீமையில மூழ்கி இருக்குது. எல்லா பாவமான காரியங்களும் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில சமுதாயம் இருக்குது.
நல்ல பிள்ளைகளாக பெற்றோர்களிடத்தில் வளர்க்கப்பட்டாலும் சமுதாயத்தோடு போய் சேரும் போது எப்படி அந்த நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியா மாறி போவதோ அதே போன்று நல்ல பிள்ளைகளும் நாசமாகிவிடக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சமூகம் தான். அதே மாதிரி பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. பெற்றோர்களை மட்டும் காரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் மட்டும் காரணமா சொல்லிட்டு போயிடலாம். அவங்க தான் நம்ம எல்லாருக்குமே பெற்றோர். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் அதிகமான தீமைகள் நிலவுவதற்கான காரணம் என்ன? சமுதாயம். சமுதாயத்தை பார்த்து ஒரு இளைஞன் சீர்கெட்டு போறான். சமுதாயத்தை பார்த்து ஒரு இளைஞன் நாசமாக போகிறான். எங்களுடைய அணியில அழகாக எவ்வளவோ ஆதாரங்களை எடுத்து சொன்னாங்க. சமுதாயம் சீர்கெட்டு போய்விட்டது என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவங்களுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. சமுதாயம் சீர்கெட்டு போயிடுச்சால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இப்படி நபிமார்களால் கூட தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கான காரணம் சமுதாய தீமைகள். எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிரணியினர் சொன்னாங்க. அது காரணம் என்ன? பெற்றோர்களா காரணம்? சமூகத்தில் ஏராளமான தீமைகள் பரவி கிடந்தது. அந்த தீமைகளின் காரணமாகத்தான் அந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்தான். பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணமே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளாகத்தான் இருக்கிறது. இறுதியாக எந்த ஒரு சமுதாயமும் அவர்களாக திரும்பி கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார் என்ற திருமறை குர்ஆன் வசனத்தை சொன்னார்கள். இந்த ஒரு வசனம் போதுமானது. சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் அல்லாஹ்விடமிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். சமுதாயத்தில் மாற்றம் இல்லையா? சமுதாயம் தீமையில மூழ்கி கிடைக்கிறார்களாம், அவர்களிடத்தில் மாற்றத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறோம். அதே போன்று வல் தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும். எப்பேற்பட்ட ஒரு சமுதாயம்? யதுஊன இலல் கைர், நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியத்தை விட்டும் மக்களை தடுப்பார்கள். இது போன்ற நல்ல சமுதாயம் உருவானால், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய சமுதாயம் உருவானால், பாவத்தில் இருந்து விலகிக் கொள்ளக்கூடிய சமுதாயம் உருவானால், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இறைவன் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எப்பொழுது வெற்றி கிடைக்கும்? நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும். பாவத்திலிருந்து சமுதாயம் விடுபட வேண்டும். நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக மாறினால் அப்பொழுதுதான் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ஆகவே ஒரு சமுதாயத்தில் திருத்தம் ஏற்பட்டால், சமுதாயம் சீர்பெற்றால், இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லா மனிதர்களும் சீர்பெற்று விடுவார்கள். இன்றைய வழிகேட்டிற்கு அடிப்படையான மூலாதாரமான முக்கியமான காரணம் சமூகம்தான் என்பதை ஆழமாக ஆணித்தனமாக பதிய வைத்து எங்களுடைய தொகுப்புரையை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொகுப்புரையிலையும் ரொம்ப ஆக்ரோஷமா எவ்வளவு ஆதாரங்களை அள்ளி போட்டிருக்கிறோம். நீங்க என்னங்க அதெல்லாம் கவனிக்காம திரும்ப திரும்ப சொன்னதையே கீழ்ப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேட்டு கொஞ்சம் அணி தலைவரும் கொஞ்சம் கொந்தளிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் அணி தலைவருக்கு ஒரு தொகுப்புரையா ஒரு வாய்ப்பு வழங்க இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, அவங்க கடைசியா தொகுப்புரைன்னு பேர்ல வச்சு எல்லா வாதத்துக்கும் ஆல்ரெடி எங்க தரப்புல இருந்து பதில் சொல்லப்பட்டுருச்சு. என்னவா? கடல் தண்ணியா? கடல் தண்ணியில போய் கொண்டு போய் நல்ல தண்ணி பக்கிட்ட ஊத்துனா என்ன ஆகுது நடுவரே? அந்த ஊத்துறதுதான் பெற்றோர்கள். ஏன் ஊத்துறீங்க? அடுத்து சமூகம் தான். சமூகத்துலதான் எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. கெட்ட வார்த்தை அது இது எல்லாம் சமூகம் சீரழிஞ்சு கிடக்கும் போது பெற்றோர் குத்தம் சொல்லலாமா, பெற்றோர் குத்தம் சொல்லலாமான்னு கொந்தளிச்சா. சரி, சமூகம் சீரழிஞ்சு கிடக்குதுல, உங்களுக்கு எத்தனை கெட்ட வார்த்தை தெரியும்? அதை இப்ப பேசுறீங்களா? சமூகம் சீரழிஞ்சு கிடக்க பேசுனீங்களா? மாட்டீங்க. ஏன்? இறையச்சம், மார்க்க நெறி பண்படுத்துதா, நெறிப்படுத்துதா? அந்த நெறியை கொடுத்தது யாரு? மார்க்க நெறிகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? பெற்றோர்கள் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? பெற்றோர்கள் உங்களுக்கு மார்க்க நெறியையும் ஒழுக்க போதனைகளையும் நேரு வழியையும் உண்மை வழியையும் சொல்லி கொடுத்ததான காரணம். அது கொடுத்ததுனாலதான சமூகம் எப்படி இருந்தாலும் நாம கரெக்டா இருக்கிறோம்ல, நாம சரியா இருக்கிறோம்ல. இப்ப சமூகம் எக்கேடு கேட்டு போகட்டுங்க. சமூகம்னாலே ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம். திடீர்னு வானத்துல இருந்து யாரும் வந்து கொத்து வந்து விழுகல. ஒரு ஊரு காடு கருவையா கிடக்கு, 4 வீடு வரும், அப்புறமா 40 வீடு ஆகும், எல்லாம் சேர்ந்தா ஒரு சமூகம் ஆகுது. அங்க அந்தந்த குடும்பங்கள் சரியா இருந்தா சமூகம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலிம்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டிருக்காங்க,
இருக்கிற உலகத்துல எந்த ஆளுக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் முடிக்கல, எல்லாம் எல்லாம் கன்னியாசியாவா போயிட்டு இருக்காங்க. யார் தரமாட்டா? எவன் உலகத்துல மூழ்கி இருப்பானோ, எவன் உலகம்னு பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்திருப்பானோ அவன் தரமாட்டான். மறுமை இலக்காக கொண்ட பெற்றோர்கள் ஒழுக்கத்தையும் மாண்பையும் நேர்மையையும் சத்தியத்தையும் பார்ப்பாங்களா? டாக்டர் MBBS படிச்சிருக்கிறாரா அல்லது சரக்கடிக்கிறாரா? எதை பார்ப்பாங்க? நேர்மையான பெற்றோர்கள், நல்லொழுக்கம் உள்ள பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை நேர்மையை தானே பார்ப்பாங்க, நல்லொழுக்கத்தானே பார்ப்பாங்க. அப்போ சமூகம் என்கின்ற சக்கரம், இந்த பானை வடிவமைப்பார்ல தொல்லு சக்கரம் பாட சுத்திக்கிட்டே இருக்கு. அதை வடிவமைக்கும் போது மண்ணையும் களிமண்ணையும் குழந்தை அடிச்சு வைப்பாரு. வச்சுட்டு விட்டுட்டா பானை வந்துருமா? ஒவ்வொரு சுத்த என்ன செய்யும்? அப்படி கோணிக்கிட்டே போகும். கையை வச்சு செதுக்கி 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 அதை சேப்பாக்கி கொண்டு போய் காய வச்சு பானையாக்குவார். அப்படித்தான் சமூகம். சமூகங்கிற சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கும். அது சீரழிவை நோக்கி தள்ளட்டுமே. பெற்றோர்கள் என்கின்ற கொள்ளர்கள் அந்த பிள்ளைகளை அந்த பானை வடிவமாக வடிவமைக்கணுமா இல்லையா? இங்க அப்படி இல்ல, அப்படி பண்றது இல்ல. பல பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை கண்டுக்கிறதே இல்லை. அன்பு காட்டாத பெற்றோர்கள் ஒருபுறம், அன்பு காட்டினாலும் அது அளவு கடந்து காட்டி அவர்களை கண்மூடித்தனமாக சுதந்திரமாக விடக்கூடிய பெற்றோர்கள் ஒருபுறம். சரி, சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தோடு மார்க்க கல்வியை கொடுக்காத பெற்றோர்கள் பலரிடம். இப்படி அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை சரியான மார்க்க நெறிகளோடு வளர்க்காததுதான் பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கு காரணம். கடைசியாக பொறுப்பை ஆதாரம் வைக்கிறாங்க. பொறுப்பு தான் ஆதாரம். பெற்றோர்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவனுக்கு எது தப்பு எது சீர்கேடுன்னு சொல்லி தராம விட்டாங்கன்னாவே அதுவே அந்த பிள்ளைகள் சீர்கேடுவதற்கு காரணம். அப்ப சரியான மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது. இது தப்புல இருந்து விலகி வரணும், அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதை சொல்லிக் கொடுக்கணும். எனவே சமூகம் என்கின்ற சக்கரம் எப்படி சுரண்டடித்தாலும் பெற்றோர்கள் என்கின்ற கொள்ளர்கள் சரியாக தம்முடைய பிள்ளைகளை வடிவமைத்தால் அந்த குடும்பம் அந்த சமூகம் சரியான நல்லொழுக்கம் உள்ள சமூகமாக இருக்கும். எங்கே அந்த பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வடிவமைக்க தவிர்க்கிறார்களோ, மறக்கிறார்களோ, தவிர்த்து விடுகிறார்களோ, அங்கேதான் அந்த சமூகமே ஒட்டுமொத்தமாக சீரழிந்து போகிறது. அந்த சமூகத்தில் இளைய சமுதாயமும் இருக்கிறது. அந்த இளைய சமுதாயத்தின் சீரழிவிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லி நிறைவு செய்வோம். இறுதியாக இரு அணியினரும் அவங்க வாதத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க. இப்போ எல்லாம் ரெண்டு அணியினரும் எதிர்பார்க்குற மாதிரி மக்கள்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு. நடுவர் என்ன தீர்ப்பு வழங்க போகிறார்? ரெண்டு தரப்புலையுமே போகிற போக்கில் இதுவும் சரினாரு அதுவும் சரினாரு, சமூகம் தானே ஆமானாரு, பெற்றோர் தானே ஆமானாரு. இப்போ இவர் யாருக்குத்தான் தீர்ப்பு வழங்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியில் இருக்குது. இன்னைக்கு சமூகம் எந்த அளவுக்கு இன்னைக்கு தீமைகள் பெருகி இருக்கிறது, அந்த சமூகத்தில் எண்ணற்ற தீமைகளாக இருக்குதுன்னு சொன்னால், குழந்தையை வளர்ப்பது பெற்றோராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சமூகத்தில் தானே இருக்கிறாங்க. சமூகத்தை தவிர்த்து அவங்க வாழ்ந்துட முடியுமா? அப்போ சமூகம் என்பது இன்னைக்கு ஏராளமான தீமைகளை உள்ளடக்கி இருக்க. அதில் சொல்லப்போனால் இன்னைக்கு ஊடகங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு மனிதருடைய கையிலையும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. செல்போன் வடிவத்தில் அந்த சமூக ஊடகங்களை ஃபேஸ்புக் வைத்திருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் வைத்திருக்கிறாங்க, யூடியூப் சேனல் இருக்குது. இதில் யாருக்காவது அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் தான் ஆச்சரியமே. இதில் எல்லாருக்குமே பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, பணத்தை சேமிக்கிறதுக்கு வங்கியில் நம்ம அக்கௌண்ட் வைத்திருக்கோமோ இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கும் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் என்னென்னவோ ஊடகங்கள் சொல்கிறாங்க, வாயிலையும் வரமாட்டேன், அவ்வளோ சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் மக்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இணையதளங்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு இணையதளங்கள், அவன் எதை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயங்களை இணையதளத்தில் போய் தேடி சர்வசாதாரணமாக எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இணையதளங்கள் பெருகி இருக்குது. இன்னைக்கு சினிமாக்கள் பார்த்தா அது அதிகமாக இருக்குது. இந்த சினிமாக்கள் நல்லதையா போதிக்குது? அந்த சினிமாக்கள் போதிக்கக்கூடியது எதை போதிக்குது? வன்முறைகளையும் கெட்டதையும் தீமையான காரியங்களையும் போதிக்கக்கூடிய ஒன்றாக அந்த சினிமா இருக்குது. அதில் சர்வ சாதாரணமாக போய் இன்னைக்கு சினிமாக்களில் போய் மூழ்கக்கூடியவர்களாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த நிழல்
ஹீரோக்களை நம்பி இன்னைக்கு பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவர்கள் சினிமாவில் வந்து ஒரு பிம்பத்தை காட்டியிருப்பாங்க. ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பதை போலும், அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதை போலவும் பெரிய ஆக்ரோஷமா மக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக அந்த நிழல் உலகத்துல ஒரு போலியான பிம்பத்தை காட்டி ஒரு ஹீரோ வலம் வருகிறார் என்றால் அவர் பின்னாடி இன்னைக்கு கண்மூடித்தனமாக போறாங்க. ஆச்சரியமாக இருக்கு. அதுல இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை பார்க்க முடியுது. அப்ப சினிமா இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் இளைஞர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தாக்கம் என்னதான் பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு நல்ல முறையில வளர்த்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சக நண்பர்கள், சக மனிதர்களுடைய அந்த அழுத்தம் அவர்களை ரொம்ப சமூகத்துல ஒன்றிணைய வைத்து அந்த தீமையின் பக்கம் கொண்டு செல்லுதா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் வழிகிடுவதற்கான காரணங்கள் என்ன? நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் நல்லா படிக்கிறாங்க, அதுல ஆர்வம் காட்டி அதனோட போய் என்ன பண்றாங்கன்னா குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும், தன்னுடைய நிலையை உணர்ந்து அதற்காக செயலாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்பு இருக்கா? சரியான வேலை வாய்ப்பு இல்லை. அதற்கான அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இல்லை. இளைஞர்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இன்னைக்கு இருக்கா? இல்லை. கேட்டா பக்கோடா வித்து பொழைச்சுக்கோங்கன்னு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அரசு இருக்கு. அப்ப இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் அவனை வேறு திசையின் பக்கம் கொண்டு செல்லுது. அவனுடைய பாதை மாறுது. வேலை இல்லை, மன அழுத்தம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இது எல்லாம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவனுடைய அந்த சூழல் வேறு மாறியாக போய் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமையிலே அதிகமாக போயிடுறான். மதுவுக்கு அடிமையாகிடுறான், இல்லைன்னா கெட்ட கெட்ட பழக்கங்கள்ல ஒன்றிணைந்து அதுல வந்து கஞ்சா அப்படின்னு சாக்லேட் வடிவத்தில் வருது, இன்னொரு சின்ன சின்ன பாக்கெட்ல வருது. ஒரு தலகாணியை பார்த்து நம்ம வீட்டில் தலகாணி பார்த்துருப்போம், தலை வச்சு படுப்போமே, தலகாணி மாதிரி இன்னைக்கு பார்த்தா பொட்டம் பொட்டமா கீழே கிடக்கு. என்னடான்னு பார்த்தா அது ஒரு போதை பொருளாம். அதையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க? அடிமையாடுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்களா இல்லையா? இது அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில சமூகத்தில் மிகப்பெரிய தீமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவன் வழி தவறி செல்லக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இத ஆதாரமாக பல எடுத்துக்காட்டோடு சமூகம் என்ற அணியினர் வைத்தாங்க. அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் பெற்றோர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பாக இருக்கிறாங்க என்பதை அதையும் ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம். பல ஆதாரத்தோடு எடுத்து வச்சாங்க. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, ஒரு குழந்தை பிறந்தால் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தூய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்துல தான் பிறக்குது. அது வளர்ப்பில தான் அந்த பிள்ளை தீர்மானிக்கப்படுது. அவன் இஸ்லாமியனா அல்லது நெருப்பு வணங்கியா கிறிஸ்தவனா என்று தீர்மானிக்கப்படக்கூடியது பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்புல தான் இருக்கு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அன்ஃபஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பொறுப்பை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த பொறுப்பை சரியான முறையில இன்னைக்கு அவர்கள் பெற்றோர்கள் நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? அப்படி பெற்றோர்கள் நிறைவேற்றாம அதுல வழி தவறுறாங்களே, அந்த பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோர்களும் நமக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளை சரியான முறையில சிந்தித்து நம்மளுக்கு மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அமானிதத்தை பேணி நாம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள்ல பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, அவருடைய வளர்ப்பு என்பது எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்குன்னா அக்கறை காட்டுறாங்க. எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லவனாக இருக்கணும், அவன் ஒழுக்கமானவனாக இருக்கணும், அவன் இந்த சமூகத்துல அந்தஸ்துடையவனாக இருக்கணும் என்றுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நினைப்பிற்கு தகுந்தாற் போல அவருடைய அந்த செயல்பாடு இருக்கான்னு சொன்னா இல்ல. தன்னுடைய பிள்ளைக்கு பாசத்தை கொடுக்கணுன்ற பேர்ல அதிகமாக பாசத்தை கொடுத்துட்றாங்க.
பாசம்ன்றது ஒரு லிமிட்டா இருக்கணுமா இல்லையா? ஆனால் அது வரம்பு மீறிய அளவுக்கு பாசமாக இருக்கு. ஏன்? அவன் தவறு செய்தால் கூட அதை கண்டிக்காத அளவுக்கு, அதை சரிகண்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சில இடங்கள்ல பாசத்தை மிகுதியாக கொட்டுறாங்க. அவன் தவறு செஞ்சா அதை கண்டிக்கும் போது தன்னுடைய மகனுடைய மனம் நோகிருமே, அவன் அழுதுருவானே, அவன் வருத்தப்படுவானே, அவன் சாப்பிட மாட்டானே, அவன் தூங்க மாட்டானே என்று தன்னுடைய அந்த பிள்ளை மீது வைக்கக்கூடிய அந்த பாசம், அவன் செய்யக்கூடிய தவறை திருத்துவதற்கு கண்டிப்பதை விட சரிகண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில இடங்கள்ல கண்டிக்கின்ற பேர்ல அவன் தப்பு செஞ்சா கண்டிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு, அந்த கண்டிக்கிற பொறுப்பை நான் ஏற்றிருக்கிற என்னுடைய பிள்ளை நான் தான் அவனை சரியாக வளர்க்கணும், அவன் தவறு செய்து விட்டால் அந்த செய்யக்கூடிய தவறை நான் சுட்டி காட்ட இருக்கிறன்ற பேர்ல அதுவும் வரம்பு மீறிய அளவுக்கு போகுது. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டா அந்த தப்பை கூட அவனை சொல்லி திருத்துற அளவுக்கு தானே இருக்கணும். அவன் தவறு செய்தானா அந்த தவறு எப்படிப்பட்ட தவறு, நீ இப்படி தவறு செய்திருக்கிய, இந்த தவறை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, நாளை இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமை வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் பதியப்பட்டு கொண்டிருக்கு மலக்குமார்கள் மூலமாக. அப்படி இருக்க நீ எந்த விஷயம் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா இல்லையா, நீ இந்த தவறை செஞ்சிருக்கியே சரியா என்று அவரிடத்தில் ஒரு நியாயமான கேள்வியை மார்க்க உபதேசத்தோடு அதை சொல்லி அவனை திருத்தக்கூடியது அல்லாம வரம்பு மீறி அடிக்கிறது, வரம்பு மீறியான பேச்சுக்கள், அவனை பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, அவன் தாய் தந்தையர் மீது வெறுக்கும் அளவுக்கு பேசுறது, அந்த கோபத்தை காட்டுறதும் சரி, அவன் வெறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்டிப்பு இருக்கும் போது அவனுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு என்ன பண்றான்னா இன்னும் தவறின் பக்கம் அதிகமாக சென்று விடும். என்ன செஞ்சாலும் இவங்க திட்டத்தான் போறாங்க, என்ன செஞ்சாலும் இவங்க ஏசத்தான் போறாங்க, இவங்கள்ட்ட என்ன நம்ம என்ன பாசத்தையா எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு அவன் திசை வேறு மாதிரியாக செல்லக்கூடியதாக இருக்கு. கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம்னா அதுவும் ஒரு அளவோடு இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தா மகனா இருந்தா அம்மாட்ட பாசமா இருப்பான், வாப்பா கண்டிப்பார், அம்மாட்ட போய் சொல்லுவான் கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன எது செஞ்சாலும் தப்பு தப்புங்கிறாரு, அவர் பேச்சே சரியில்லை, அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு தாய் தந்தையர்களுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை மார்க்கம் எவ்வாறு சொல்லியிருக்கு, தாய் தந்தையர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடை மூலமாக சொர்க்கம் கிடைக்கும்ட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்களை பார்த்து சீ என சொல்லாதன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறான். சீன்னு ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை கூட சொல்லாதன்றான். ஆனா இங்க என்ன, கண்டிக்கிறன்ற பேர்ல வரம்பு மீறும் போது அவன் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு பெற்றோர்களை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு போகுதா இல்லையா? அப்ப கண்டிப்புன்றதும் ஒரு அளவுகளோடு இருக்கணும். அதே மாதிரி ஒழுக்கங்களையும் நல்ல ஒரு பண்புகளையும் நல்ல ஒரு அவனுக்குண்டான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கிறது நம்மளிடத்துல தான் இருக்கு. பெற்றோர்களாகி இருக்கக்கூடிய நாம் தான் அதற்கு முதல் ஆசிரியராக இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களுமே அதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முதல் பள்ளிக்கூடம் எதுன்னா பெற்றோர்கள் தான். அவன் ஒவ்வொன்றும் நம்மளை பார்த்து தான் கற்றுக்கொள்வான். எந்த ஒரு விஷயமுமே நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். பெரியவங்க கூட சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அந்த பையன் பேசுனான்னு சொன்னா எப்பா என்ன வாய் பேசுறான் பார், அம்மா மாதிரியே பேசுறான். மாமியாரா இருந்தா இப்படி சொல்லுவாங்க, அவன் அம்மா மாதிரியே என்ன கிளி கிளி வாய் கிளியாக பேசுறான் பாருன்னுவாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தா அவன் முழிக்கிற மொழியை பார்த்தியா அவங்க அப்பா மாதிரியே முழிக்கிறான் அப்படின்னுவாங்க. அந்த மொழி, அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த பண்பு இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா நம்மளிடத்துல அவன் வீட்டில் ஒன்றிணைந்து இருக்கிறான்ல, நம்மளை பார்ப்பான், பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்து அந்த வழக்கம் வரும். அவன் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வையை வைத்து அந்த பார்வையை அப்படியே பார்ப்பான். அவன் செய்யக்கூடிய செயல் அது பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்படும். இப்படித்தான் அந்த ஒவ்வொரு செயலும் முதல் பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்கிறான் என்றால், இப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் சரியான முறையில் இருக்கும், இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கும். இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை சொல்றோமே, 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றி கொண்டு வரோம். இப்படி பின்பற்றி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய இந்த நிலையில இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்வை வைத்து ஒரு இடத்துல மார்க்கத்தை சொல்ல முடியுமா? நான் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
ஆனா இன்றளவும் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வை வைத்து நாம் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்றால் அது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பற்ற அந்த வாழ்க்கையை வைத்துத்தான் போதிக்க முடியும். ஏன்? தான் சொல்வதை செயல்படுத்தினாங்க. அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செயல்படுத்தினாங்க. தொழுக சொன்னார்கள், தொழுதார்கள். நோன்பு நோக்க சொன்னார்கள், நோன்பு நோற்றார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொன்னார்கள், நன்றி செலுத்தினாங்க. வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுனாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். மார்க்கத்துக்கு தியாகம் செய்து என்றார்கள், தியாகம் செய்தார்கள். ஒவ்வொன்றையும் எதை அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் போதித்தார்களோ அந்த போதனையை அவர்கள் தன்னிலிருந்து துவங்கி அதை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதை வைத்துத்தான் இன்னைக்கும் நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோம் சொன்னா அப்படிப்பட்ட பண்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கணும். பெற்றோர்களிடத்தில் தன்னுடைய பிள்ளை தொழுகையாளி ஆகணுமா, பெற்றோர்கள்ட்ட தொழுகை இருக்கணும். ஒரு பிள்ளை நோன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கணுமா, பெற்றோர்கள் நோன்பு வைக்கணும். ஒரு பிள்ளை நல்ல பண்புள்ளவனாக இருக்கணுமா, பெற்றோர்கள் நல்ல பண்புடையராக இருக்கணும். ஒரு பிள்ளைகிட்ட ஒழுக்கம் இருக்கணுமா, அந்த ஒழுக்கம் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருக்கணும். அப்ப இப்படி இருந்தால்தான் அந்த பிள்ளையை நாம் சரியான முறையில அந்த மார்க்க விஷயத்தை போதித்து அவர்களுக்கு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க முடியும். நம்மளிடத்தில் அது இல்லை, ஆனா அவர்கள்ட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்விடத்திலும் கோபத்துக்குரியதாக இருக்கும். தான் செய்யாததை பிற மக்களுக்கு நீங்க ஏவாதீர்கள், அது அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்தை உண்டு பண்ணுன்றான் அல்லாஹ். தான் செய்யல மற்றவருக்கு சொன்னீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியதாக கோபத்துக்குரியதாக மாறுது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலையில பெற்றோர்களும் பிள்ளையுடைய வளர்ப்புல மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த சமூகம் என்பது அதிகமான தீமைகள் பொருந்தியதாகத்தான் இருக்கும். மனிதர்கள் பலவாறாக மனிதர்கள் இருக்கிறது தான் சமூகம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதர்களும் பல எண்ணோட்டம் உள்ளவர்களாம், பல சிந்தனை உடையவர்களாக வருவார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சிந்தனைக்கு ஏற்ப, அந்த மன மாற்றத்திற்கு ஏற்ப அந்த சமூகத்தில் தீமைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அப்படி அதிகரித்து கொண்டு இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் நாம் பொறுப்பாளர் என்பதை உணர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை போதித்து அந்த மார்க்கத்தை, நேரிய மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்து வளர்த்தோம் என்றால் என்ன சமுதாயத்தில் தீமைகள் இருந்தாலும் துடைர் தெரிந்து அதிலே தனித்துவமாக வளர முடியும். ஆகையால் பெற்றோர்கள் தான் அதற்கு முக்கிய பங்காற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர் பிள்ளை நல்லவனாக ஆவதும் தீமையாக ஆகக்கூடியதும் பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு என்பதாக தீர்ப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.